அந்த பகுதி ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அடுத்த பகுதி போலாமா? தடுத்து ஆட்கொண்ட புராணம். 5வது பகுதியாக வரும் திருமலை சருக்கத்தில். தடுத்து ஆட்கொண்ட புராணம். இது ஏன் இந்த தலைப்பு வந்து தடுத்தாட்கொண்ட புராணம்? கல்யாணம்னு வச்சிருக்கலாம், நம்பிசாமியோட திருமணம் தான் இதில் மெயினாக நடக்குது. தடுத்து ஆட்கொண்ட புராணம்னு வச்சுருக்காங்க. ஏன்றதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. தலைப்பை ஏன் அதை வச்சுருக்காங்க. இனிமேல் தான் நம்மளோட புராணத்துக்குள்ளே இது வரைக்கும் சொன்னது பாயிரம் மாதிரி தான். நம்ம நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, எல்லா பெருமைகளும் பார்த்தோம். இனிதான் வந்து கதை நகரப்போகுது. இப்போ கதை நாயகன் யார்? நம்மளோட நம்பி ஆரூரன் நாயகன் இங்கே வந்துட்டு அவர் வந்து பிறந்தது, அவரை திரு அவதாரம் பண்ணது, அவர் வளர்ந்தது, அந்த இதெல்லாம் வந்து இனிமேல் தான். அதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, வந்து பாடிய வண்ணம் உரை செய்வான். வந்து பாடிய வண்ணம், வந்ததையும் சொல்ல போகிறார், பாடிய வண்ணமும் உரை செய்வான்னு சொல்லிட்டார். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்து அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. ஒரு நாடை சொல்ல வர்றதுக்கு அழகா சொல்லிட்டார். கங்கையும் மதியும் பாம்பும். இப்போ கங்கை எதுக்கு வச்சிருக்காங்க? கங்கைய சுவாமி எதனால வச்சிருக்காரு? உலகம் உயரதுக்காக இங்க கங்கையை கொண்டு வந்து வச்சார். அது மாதிரி நம்பி சுவாமி எதுக்கு வந்திருக்காங்களா? உலகம் உயரதுக்காக திருத்தொண்ட தொகை பாடுங்க. அதனால முதல்ல கங்கையை வச்சுட்டார். மதியும் பாம்பும். மதின்றது நிலா, பாம்புக்கும் நிலாவுக்கும் பகை. சுவாமி என்ன பண்ண? ரெண்டையும் பகை தீர்த்து திருமுடியில வச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி என்ன பண்ண போறார்? பின்னாடி நம்ம பறவையார் அம்மையார், சங்கிலி அம்மையார், இவங்க 2 பேரும் ஊடல் கொள்ள போறாங்க. அதையும் தீர்த்து வச்சுக்க போறாரு. கடுக்கை. கடுக்கைன்றது என்னது? கொன்றை பூவை தான் கடுக்கைன்னு சொல்றது வழக்கம். அந்த கடுக்கையும் முடிமேல் வைத்த அந்த கடுக்கைன்றது வந்து கொன்றை மலர். அதை வந்து பிரணவத்துக்கு சொரூபமா இருக்கக்கூடிய அந்த கடுக்கையும் முடிமேல் வைத்த, சுவாமியோட திருமுடி மேல் வைத்த அங்கனர். அங்கனர்னா அழகிய கண்களை கொண்டவர், அருட்கண்களை கொண்டவர். கண்ணு அழகா அந்த பொண்ணு அதுக்கான தெரியணும் இல்லையா? அது மாதிரி அங்கனர்னா அருளை கொண்டிருக்கப்ப சுவாமியோட கண்களே நம்மளுக்கு திருவருள் தான். ஓலை காட்டி ஆண்ட. முன்னாடி ஒரு நாள் ஓலை காட்டி ஒருத்தர் ஆண்டார் இல்லையா, அவரோட நாடு. அப்போ தமக்கு நாடு. அந்த நாட்டுல எப்படி இருக்குமா? மங்கையர் வதன சீத மதி இருமருக்கும் ஓடி செங்கையில் குழைகள் நாடும் திருமுனை பாடி நாடும். இந்த பொண்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, காதல மகரக்குழை அடைந்திருக்காங்க. 2 காதலையும் மகரக்குழை அடைந்திருக்காங்க. அவங்களோட கண் எப்படி இருக்குன்னா கயல் மாதிரி இருக்குதான். இந்த கயல் மீன், கயல் கண் வந்து காது வரைக்கும் மூடியிருக்காங்க. எப்பயுமே கண்கள் பெருசா இருக்கிறது ஒரு அங்க லட்சணம். அங்கையர் கண்ணி விசாலாட்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது ஒரு மீனா? இந்த காதில் ஒன்று அணிஞ்சிருக்கிறது ஒரு மீன். ஏன்னா இனத்தோடு சேர்ற மாதிரி இந்த மீன் அங்கே போய் பேசுதாமா. அந்த மாதிரி இருக்காங்க இந்த பெண்கள் அப்படின்னு சொல்றாரு. பெண்களை வர்ணிக்கக்கூடியவரா நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானார். அப்போ என்ன பண்றாங்க? நம்ம பறவையார் அம்மையார் என்ன பார்க்க போறாங்க? கண்ணால நம்ம நம்பி சுவாமியை பார்க்க போறாங்க. பக்கத்துல இருக்கவங்ககிட்ட காதால கேட்க போறாங்க இவர் யாருன்றத. அப்படியே குறிப்பில் அங்கே சொல்றாரு. மங்கர் வதன சீத மதி இருமருங்கும் ஓடி, அந்த அந்த குளிர்ச்சி பொருந்தி அந்த கண்கள் வந்து ஓடி செங்கையல் குழைகள், சிவந்த குழை, அந்த கயல் மீன்கள் வந்து குழைன்னு சொல்லக்கூடிய மகர குழைகளை நாடக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய திருமுனைப்பாடி என்ற ஒரு நாடு அப்படின்னு ரொம்ப அழகா அந்த எடுத்த உடனே அழகா சொல்றாங்க. நாட்டை சொன்னாங்க. அடுத்த ஊரை சொல்ல போறாங்க. என்ன ஊர்னா பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு தண்ணே. அந்த பெருகிய நலம்னு சொல்ற. ஏன்னா இந்த நாட்டுல வந்துட்டு யார் யார் பிறந்தாங்கன்னா, ஊர்ல நம்மளோட நடுநாடே மிகச்சிறப்பானது. நம்மளோட அப்பசாமியோட திருவவதார தலமும் நம்பிசாமியோட திருவவதார தலமும் அங்கே தான் இருக்கு. திருநாவலூர், திருவாங்கூர். அப்புறம் நம்மளோட மெய்கண்ட தேவநாயனார், அருணாதீஸ்வாச்சாரியான சந்தான குரவர்கள், அவங்க இந்த நடுநாட்டில் மட்டுமே இத்தனை பேர் இருக்கு. அதான் பெருகிய நலத்தால் இத்தனை அருளாளர்கள் திருவவதாரம் செய்யக்கூடிய நாடு. நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு. அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரிய நாடு என்ன நாடு? திருமுனைப்பாடு நாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருணினான் அவதரித்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமறை சைவம், மறைச்சைவம்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னாக்கா இவருக்கு பிறந்த அந்த குடி, அந்த சைவத்தை சொல்றாங்க. சைவம்னா கூட மற்ற இப்போ பிரம்மனோட தலையிலேருந்து 5 முனிவர்கள் வந்து அவங்க வழியா வந்த சைவர்கள் இருக்கிறாங்க, அந்த அந்தணர்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கனாக்கா நம்ம சுவாமியோட 5 முகத்திலேருந்து வந்த அந்த வழியில வந்த சைவர்கள். அவங்க ஒருவருக்காக மாறி மாறி தெய்வத்தை வழிபாடு செய்வாங்க. இங்க சிவன்
தான் பிறந்தோம். அவதாரம்ன்றது என்னன்னா வினையின் காரணமா பிறக்காது. இப்ப நம்ம சுவாமியை பார்த்தோம், வினையின் காரணமா வந்தார். அவர் என்ன பண்றார்? சுவாமி ஒரு காரணம் பற்றி அவங்களை கீழே இறக்குறாரு. மேல இருக்கவங்கள அவதரித்தல்னா இறங்குதல்னு அர்த்தம். அப்ப மேல் உலகத்திலேருந்து பூல உலகத்துக்கு ஒரு காரணம் பற்றி அவங்கள அனுப்புறாங்க. அப்ப அவங்க இறங்கி வர்றதுதான் அவதரித்தல் சொன்ன. பெரிய புராணத்துல எல்லாருக்கும் இந்த அவதரித்தல்ன்ற வார்த்தை வராது, ஒரு சிலருக்கு தான் அது கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவதாரம் செய்த மருவிய தவத்தால் மிக்க வளம்படி வாய்மை கொண்ட, அப்படி தவம் மிக்க அந்த ஊர்ல அந்த நாட்டுல திருமறையவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே. அந்த ஊர் பேர் என்னது? திருநாவலூர் அப்படின்ட்டாரு. நாடு வந்து திருமுனைப்பாடி, ஊரு திருநாவலூர். அங்க ஒரு குளம் இருக்கு. என்ன குளம்? மாதோர் பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குளத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு. இன்னும் மேம்பட போற, ஏற்கனவே மேம்பட்டு இருக்கிறார். என்னது? மாதோர் பாகனார் சுவாமிக்கு வழி வழியா, அவங்க போன தலைமுறை, நான் அடுத்த தலைமுறை, நான் இந்த தலைமுறை இல்ல, வழி வழியா அவங்க எப்பெல்லாம் வந்து இருந்தாங்களோ அந்த தலைமுறையிலேருந்து சுவாமிக்கு மாதோர் பாகனாரா இருக்கக்கூடியவருக்கு அடிமை செய்யக்கூடிய வேதியர்கள் குலத்தில் தோன்றி மேம்படு, இனியும் மேம்பட போறார். ஏன்? நம்பி சுவாமி திருவதாரம் பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட இன்னும் வந்து அவங்களோட பெருமை மேம்பட போகுது. மேம்படக்கூடிய சடையனாருக்கு, சடையன்றது நம்ம சாமியோட பேர் தானே. அப்ப அந்த சடையனாருக்கு அந்த அம்மையார் யார் பாருன்னா, ஏதமில் கற்பின் வாழ்க்கை மன இசை ஞானியார்பாள். அம்மையாரோட திருநாமம் இசை ஞானியார்ன்றது. இப்ப நான் அப்பா வந்து சடையனார், அம்மா வந்து இசை ஞானியார். தீது அகன்று உலகு உய்ய திரு அவதாரம் செய்தார். அப்ப எதுக்காக வராங்க? தீது அகன்று, இந்த உலகத்துல இருக்க தீமைகள்லாம் அகன்று உலகம் உய்ய, அதனாலதான் வந்தாங்க. அப்ப அதனாலதான் சொன்னோம், என்ன பண்ணோம், அவங்க பிறந்துக்களை அவதாரம் செய்த. அவதாரம்னா ஒரு காரணம் பற்றி இறங்குதல். தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிடுக்கிடுன்னு பிறந்தாங்க, கிடுக்கிடுன்னு வளர்ந்துருவாங்க. நம்ம பிள்ளை பெருமானார்ல 3 வயசு வர்றதுக்குள்ள அவ்வளோ நேரம் சொல்லுவாங்க. பிறந்தது 10 தினத்துல எழுந்தது நடந்தது தமிழ் சீக்கிரமா வந்து தடுத்தாட் கொள்ளுன்றதுக்காக கிடுக்கிடுன்னு போறாங்க. தம்பிரான் அருளால, தன்னோட தலைவராகிய சிவபெருமான் அருளால தவத்தினால் மிக்கோர் போற்றும். எங்க பெரியவர்கள் யாராவது போற்றக்கூடிய, எல்லாரும் போற்றக்கூடிய நம்பி ஆரூரர் என்றே பேர். என்னது? நம்பி ஆரூரர். நம்பி ஏன் அந்த பேர் வச்சாங்க? அவங்களோட தாத்தா பேர், அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்காங்க. நம்பினா ஆண்களில் தலைவன் அர்த்தம். நம்பி நம்ம சுவாமிக்கு மையை முற்ற போனே பூசையோர் நம்பி பாட்டு இருக்கு இல்லையா, நம்பினா தலைவர்னு அர்த்தம். நம்பி ஆரூரர், இதுதான் அவரோட பேர் என்று நாமமும் சாட்சி. என்ன பேரு? எனக்கு கேட்கல, இன்னும் கேட்கல. இது காரணம் இருக்கு. ஏன் உங்களை சொல்றேன்னா, யார் சொல்லுவாங்களா அந்த பேரை? முதல் வரியில பாருங்க. தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர். யார் சொல்லுவாங்க? தவத்தினால. நீங்க எல்லாம் தவத்துல மிகுந்து இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பேரை சொல்ல சொன்னேன் நான். அப்ப யார் சொல்ல முடியுமா நம்பி சுவாமியோட திருநாமத்தை? யார் தவம் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நீங்க சொல்றீங்கன்னா நீங்க தவம் பண்ணியிருக்கீங்க, அதனாலதான் அந்த பேரை சொல்றேன். நம்பி ஆரூரர் என்றே நாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி. அப்ப என்ன பண்றாங்க? நம்ம குழந்தைங்க பிறந்தாக்கா இந்த அரைநான் கயிறுல இல்ல செயின் எல்லாம் போடுவோம் இல்லையா, சங்கு சக்கரம் வில்லு, இதெல்லாம் வந்து காத்தல் கடவுளாகிய நம்மளோட திருமாலோட ஆயுதங்கள். சங்கு சக்கரம் வில்லு அம்பு இதெல்லாம் கோத்து நம்ம என்ன பண்ணுவோம், இடுப்புல குழந்தையில போடுவோம், இல்ல கழுத்துல போடுவோம், கையில போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுட்டு இருக்காராம். அணிபணி சுட்டி சாத்தி, அழகான சுட்டியெல்லாம் சாத்திட்டு இருக்காங்க. செம்பொன்னான் அறையில் அழகா இடுப்புல என்ன பண்ணிருக்காங்க, அரைநான் கயிறு கட்டி மின்ன, அதெல்லாம் போல பல மின்னுதான். மின்ன தெருவுல தேர் உருட்டி விளையாடிட்டு இருக்காரு. யாரு? நம்மளோட நம்பி சுவாமி. அப்ப யார் வரானாக்கா, அந்த நாட்டோட மன்னர் வர நரசிங்க முனையர் என்னும் நாடு வாழ் அரசர் கண்டு. நாட்டுல வாழக்கூடிய அரசர் இல்லையா, நாட்டை வாழ வைக்கிற அரசர் அவர். அதனால நாடு வாழ் அரசர் கண்டு நம்பி சாமினா, இன்னைக்கு நீங்க நிறைய பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், யாரை பிடிக்கும்னா நம்பி சுவாமி தான். அப்படி அல்லூரும் நம்பி ஆரூரர் நம்பி அன்னை அடியார் பசங்க பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்க. அந்த தேருக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா நிறைய வாலிப பசங்க வரும். யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் குருநாதர் கேளுங்க, நம்பி சுவாமி தான் நிறைய சொல்லுவாங்க. அப்படி தேனூரும் வாயில. ஆனால் சாமியே வந்து நம்பி ஆரூரருக்காக தானே இறங்கி இவ்வளோ தூரம் வர. ஆனால் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி முதல் காதல் கொண்டது யாருனாக்கா, அந்த 3
கடவுளை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு அந்த குழந்தை மேல ஒரு காதல் வந்துடுது. அதான் நரசிங்க முனையர் என்னும் நாடுவார் அரசர் கண்டு பரவரும் காதல் புற மனசுல ஒரு காதல் வந்துடுது. இந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும். பயந்தவர்னா பெற்றவர்கள். பயந்தவர் தம்பால் சென்று விரவி. அப்ப நாட்டோட ராஜா ஒரு குழந்தைய பார்த்தா டக்குன்னு எடுத்துட்டு போய் வளர்த்துற முடியுமா? அதிகாரத்துல இல்ல. அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே நட்பு இருந்துதான். நம்மளோட இசைஞானியார் சடையனாருக்கும் நம்மளோட நரசிங்க முனியருக்கும் ஒரு நட்பு இருந்தது. அந்த நட்பின் காரணமா என்ன சொல்றாரு? நண்பினாலே வேண்டினர் பெற்று, அந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன்னு வேண்டி பெற்று தங்கள் அரசியலர் குமரற்கேற்ப அன்பினான் மகன்மை பூண்ட. ரொம்ப அற்புதமான இடம். நீங்க பெரிய புராணத்துல இப்ப தொடங்கி நம்ம முடிக்கக்கூடிய பாடல் நிறைவுபடுத்துற வரைக்கும் போய் பாருங்க. அங்க என்ன பேசி இருக்கோம்னாக்கா அன்புதான் பேசலாம். அன்பே சிவம். அன்புதான் பேசப்பட்டிருக்கும் எல்லா இடத்துலையும். நல்லப்ப நாயனார் புராணமா இருக்கும், எந்த புராணம் எடுத்தாலும் பேசப்பட்ட பொருள் அன்புதான். அதே மாதிரி இந்த இடம் வந்து அன்பிற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த இடத்த சொல்லலாம். ஒரு நாயன்மார்கள்ல 63 நாயன்மார்கள 4 வணங்கக்கூடிய நம்பி ஆரூரரை கூட ஒரு அரசனார குழந்தையை எடுத்து வளர்க்க முடியுது. எதனால? அன்பினால. அப்ப அன்பினால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்றதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இன்னொரு இடம், இந்த இடம் நான் இதோட பின்னாடி விளக்கம் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. அன்பினால் மகன்மை பூண்டான் அப்படின்ற இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு இடத்துல வந்து இந்த விளக்கத்தை சொல்லுவேன். இப்போ என்ன பண்றாரு? அவர்கிட்ட கேட்டு இந்த குழந்தைய வாங்கிட்டு போறாரு. பெருமசாய் அரசர் காதல் பிள்ளையார். அப்ப என்ன பண்றாரு? அன்பினால வந்து வாங்கிட்டு போன இந்த பிள்ளை காதல் பிள்ளையார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற மாதிரி. காதல்ன்றது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னது? அன்பின் முதிர்ந்த நிலை காதல் இல்லைங்களா? அந்த மாதிரி காதல் பிள்ளையா எடுத்து அவங்களோட மரபுக்கு அரசன் மரபுக்கேற வளர்க்குறாங்க. மங்களம் செய் கோலத்து. அம்மா மங்களம்ன்றது என்னன்னாக்கா, இங்கேருந்து அழைச்சிட்டு போனாலும் கூட, அரசர் வீட்டில் போனாலும் கூட அந்த அந்தனருக்குரிய கோலத்தோட இருக்கிறார். அதுதான் மங்களம். எது? பிரம்மசாரி கோலமா இருக்கக்கூடிய திருநீரு, ருத்ராக்கம், சடாமுடி இதெல்லாம் இருக்கிறது ஒரு மங்கள கோலம். அதான் மங்களம் செய் கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி. அப்போ முப்புரை நூல் சாத்திக்கிறாங்க. எப்பயுமே பிரம்மசாரிகள் வந்து 3 புரையில போடுவாங்க. திருமணமானவங்க 3 9 நூல் போடுவாங்க. அதான் அருமறை முன்னூல் சாத்தி. அப்ப உபநயனம்லாம் பண்றாங்க. அங்க கூட்டு அழைச்சிட்டு போனாலும் மன்னர் வீட்டுக்கு போனாலும் உபநயனம்லாம் ஆகுது. அளவில் தொல்கலைகள் ஆய்ந்து. அப்ப எல்லா கலைகளையும் பயின்றிருக்கிறார் நம்மளோட சுவாமி. எல்லா கலைகளும் முற்ற அளவில் தொல்கலைகள் ஆய்ந்து முற்ற கற்றவர் நம்மளோட சாமி. அப்ப நாவலர் பெருமான். அதனால பின்னாடி நாவலர் பெருமான் நாவன்மை மிக்க பெருமானார்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்றாங்க? திருமலை சிறப்பின் ஓங்கி. அப்ப என்ன திரு இருக்குது? அரசருக்கு உண்டான திருவும் இருக்கு, வைதிக திருவும் இருக்கு. 2 சிறப்புலயும் இருந்து சீர்மன பருவம். 16 வயசு ஆயிடுச்சு, கல்யாண வயசே வந்துடுது. கிடுக்கிடு 4 பாட்டுல பிறந்து வளர்ந்து கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க. அப்ப இதான் தீதகன்று உலகம். அப்ப தீதகன்று உலகம் உயனாக்கா அந்த பாச நீக்கம், நம்மளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாச நீக்கம் பெற்று சிவப்பேர் எழுதுறதுக்காக தான் நம்மளோட நம்பி சுவாமி வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? தீதகன்று உலகம் உய்ய. தீதுன்றது என்னது? பாச நீக்கம். அந்த பாசத்தெல்லாம் அகன்று உலகம் உய்ய. நம்மளாம் என்ன பண்ணோம்? சிவப்பேர் எழுதுறதுக்காக தான் நம்பி சுவாமி இங்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க. தந்தையார் சடையனார் தன்திரை மகன். அப்ப கல்யாண வயசானவன என்ன பண்றாரு? அப்பாவாகிய சடையனார் என்ன பண்றாரு? தன்னோட குலத்துல, அந்தனர் குலத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவங்க மரபுக்கு ஏற்ப அங்க பக்கத்துல புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சடங்கவி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு அப்ப என்ன பண்ணோம்? மாப்பிள்ளை வீட்டுல தான் பொண்ணு கேட்டு அனுப்பணும். அப்ப நல்ல ஒரு அந்த பெண்ணு, அந்த செந்திரு அணைய அப்படின்றாங்க, மகாலட்சுமி மாதிரி. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எல்லா இடத்துல சைவம் சைவம்ன்றீங்க, ஆனா எப்ப உதாரணம் சொன்னாலும் மகாலட்சுமியை தானே உதாரணம் சொல்றீங்கன்னா, அம்பாளுக்கு உதாரணமா யாரையுமே சொல்லக்கூடாது. அம்பாளுக்கு நேர் அவங்க மட்டும்தான். அம்பாள் மாதிரி இருந்தாங்கன்னு யாரையும் சொல்லவே கூடாது. எந்த புராணத்திலும் சொல்லப்படாது. எங்கேயுமே அம்மன் மாதிரி வந்தாங்கன்னு சொல்லவே மாட்டோம். அம்பாள்னா சுவாமினா சுவாமி தான், சுவாமியோட பாதையில. அதனாலதான் செந்திரு அணைய. எல்லா இடத்துலயும் திருவை தான் சொல்லுவாங்க இல்லையா? மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்கன்னு தான் நம்ம சைவத்திலே சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அம்மைக்கு நேர் அம்மை மட்டும்தான், வேற யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. பண்ணின் நேர் மொழியால் உண்மை மங்கரோன்ட்டு அங்க அவங்களதான் உதாரணம் எடுக்க மொழிய. நம்மளை வேற யாரும் நீ வந்து அம்மன் மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு இடம், நம்ம சிந்திக்க வேண்டிய இடம். அந்த மாதிரி என்ன சொல்றாரு? செந்திரு அணைய கண்ணி. சிவந்த தாமரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அம்மையாருக்கு அந்த கண்ணியை கேட்டு அனுப்பி விடுறாங்க.
குலம் முதல் அறிவில் உடனே என்ன பண்றாங்க, அந்த குலத்துல இருக்கக்கூடியவங்க அறிவில் மிக்கவங்க நல்ல பெரியவங்களை அனுப்பணும். அவங்க தான் நாளையும் பார்த்து தேர்ந்தெடுத்து. இப்போ என்ன பண்ணா, ஃப்ரெண்டு அனுப்புறான், இவனுக்கு பார்க்க போற பொண்ணு ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். அப்போ யாருக்கு எதை செய்யணுன்ற ஒரு வரமுறை இல்லாம பசங்களை அனுப்புனா அப்படிதான் முடியும். அதாவது பெரியவங்கள அனுப்பணும். பெரியவங்கன்ற பேர்ல போயிட்டு அவங்களுக்கு பார்த்த பொண்ணு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடாது. அந்த பெரியவங்க அவங்க பெரியவங்க கிடையாது, அவங்க வயசுல தான் பெரியவங்க, அறிவுல கிடையாதுன்னு நம்ம நினைச்சுக்கணும். அவங்களையும் ஒதுக்கணும். அந்த மாதிரி குலம் முதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறையும் தேர்ந்தார். கோத்திரம் பார்க்கணும், குலம் கோத்திரம். ஏன்னா ஒரே கோத்திரத்துல இருந்து சகோதர முறைகள் வரும். அதனால மாற்று கோத்திரத்துல வந்து பெண் எடுப்பாங்க. அதுக்கு அந்த சடங்கவி நன்மை என்று அப்பாவோட உத்தரவு வேணும் இல்லையா, அப்பாவுக்கு சம்மதிக்கணும் இல்லைங்களா, அதனால அவரை சம்மதிக்க சொல்லி மனதர முகத்தன உடனே அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணை பார்க்க போனோம், முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் தானே ஆயிடுச்சு. வாய்மை பலவுடன் பேசி எல்லாத்தையும் பேசி ஒத்த பின்ன இங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்மளோட சடையனார்கிட்ட வந்து சொல்றாங்க, அப்பா அவங்க உனக்கு பொண்ணை தர ஒத்துக்கிட்டாங்கன்றத இந்த பெரியவங்களாம் போய் ஒரே தடவை போய் பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க பாருங்க. நமக்கு இப்படி ஒரு பெரியவங்க இல்லையே. மற்ற அவன் இசைத்த வார்த்தை போயிட்டு என்ன பண்றாங்க, அவர் சொன்ன சரின்னு சொன்ன வார்த்தையை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர். யார் கேட்டான், வள்ளல் தன்னை பெற்றவர். யார் வள்ளலை பெற்றவர், வள்ளல் யாரு, நம்மளோட நம்பிசுவாமி. நம்பிசுவாமியை பெற்றவர் ஆகிய சடையனார் என்ன பண்றாரு, தம்பால் சென்று சொன்ன பிறகு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, ஒரே பொண்ணை பார்த்து முடிச்சிட்டோமே அப்படின்னு ஆயிடுச்சு. உற்றதோர் மகிழ்ச்சி எழுதி மனவினை உவந்து சாற்றி கொற்றவ திருவுக்கேற்ப குறித்தினால் அப்ப என்ன பண்றாரு, அரசர்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த நாள் ஸ்தோதுப்படுமா அப்படின்னு கேட்டு, அதான் கொற்றவர் திருவுக்கு ஏற்ப அவர்கிட்டையும் கலந்து ஆலோசித்துட்டு ஓலை விட்டுறாங்க. ஓலை விட்டார். என்னது, மங்கள ஓலை. இந்த நாள்ல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 4 ஓலை குறிக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாம் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. மன ஓலை எழுதுறது, ஓலை எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. அதை சொல்றாங்க. இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த ஓரையில் இந்த நேரத்தில் திருமணம் நடக்க போகிற செய்தியை எழுதி அனுப்புகிறாங்க. மங்களம் பொழியச் செய்த மணவினை ஓலை ஏந்தி அங்கையல் கண்ணினாரும் ஆடவர் பலரும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கணவரும் மனைவி அங்கையல் கண்ணி நல்ல அகன்ற கண்களை கொண்டு இருக்கக்கூடிய பெண்களும் ஆடவரும். அப்போ கணவன் மனைவியாக போகிறாங்களாம். ஒரு விசேஷம்னா என்ன பண்ணோம், கணவன் மனைவியாக போகணும். எங்கள் சிதம்பரத்தில் ஒரு பழக்கம், ஆண்கள் வந்து அழைச்சா ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க கல்யாணத்துக்கு. பெண்கள் நிச்சயம்தான், பெண்கள் வச்சா பெண்கள் மட்டும்தான், 2 பேரும் போய் கூப்பிட்டாங்க, 2 பேரும் வருவாங்க. அந்த இன்னமும் எங்கள் சிதம்பரத்தில் அந்த பழக்கம் உண்டு. அந்த மாதிரி 2 பேரும் போய் அழைக்கணும். அங்கையர் கண்ணினாரும் இப்போ நம்ம வாட்ஸ்அப் அனுப்புனா வாட்ஸ்அப்பில் தான் அவங்க வாழ்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கையர் கண்ணினாரும் ஆடவர், இதெல்லாம் நம்ம விட்டு போன பழக்கங்கள் திரும்ப கொண்டு வர பார்க்கணுன்றன. இன்றி கொங்கலச்சோலை மோதல் குறுகினார் எதிரே வந்து இவங்க தான் கணவன் மனைவியா போலையா. அங்கேயும் என்ன பண்றாங்க, பங்கைய வதையினாரும் மைந்தரும். அப்ப ஆண்களும் பெண்களுமா வந்து அதுவும் மலர்ந்த முகத்தோட, தாமரை போன்ற மகளந்த முகத்தோட வந்து எதிர்கொண்டு அழைக்கிறாங்களாமா. இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம எல்லாம் மறந்து போய் விட்டு போன விஷயங்கள். அப்பெல்லாம் வந்து கல்யாணம்னாக்கா எல்லாரும், இப்போ கல்யாண வீட்டில் குட்டி குழந்தைங்களை கூட பார்க்கவே முடியாது. நல்ல ஸ்கூல் இருக்கு, டியூஷன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு ஒரு குழந்தை ஓடி ஆடுறதே கல்யாண வீட்டில் பார்க்கறது ரொம்ப அதிசயமா இருக்கு. மகிழ்ச்சியால் மனமே கூறி பலமுறை வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது அப்படின்னு பலமுறை சொல்லி மங்கள வினைகள்லாம் செயல்கள் எல்லாம் செய்து புகழ்ச்சியால் பொழிந்து தோன்ற போற்றிய தொழிலராக. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வந்து நல்ல வார்த்தைகளே சொல்றாங்களாம். இது சொட்ட அது சொல்லு அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமே நல்ல வார்த்தையை சொல்லி இகழ்ச்சி உண்டான ஒரு குறையும் இல்லையா. ஒரு இகழ்ந்த வார்த்தை, ஒரு தரம் குறைந்த வார்த்தை, ஒரு எந்த சொல்லுமே இல்லாம ஏந்துக்கும் மாலை பந்த நிகழ்ச்சியின் மைந்தறியின்றி நீர்முளை சாத்தினார்கள். முளை சாட்டுறதுன்றது நிறைய நீங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு. இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் நமக்கு திருமணங்களில் கூட பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், பாலிகைகளில் இந்த நவதானியங்களை என்ன பண்ணுவாங்க, பாலில் ஊற வச்சு 12 பாலிகை எடுப்பாங்க. 12 சூரியர்கள் இருக்கிறதால 12 பாலிகைகள் எடுத்து அதில் இந்த நவதானியங்களை அதில் போட்டு அந்த முளைக்க வைப்பாங்க. கல்யாண நாளுக்கு 7 நாள் முன்னாடி அது போடணுன்றது ஒரு கணக்கு. அப்போ இந்த நீர்முளை சாத்தினார்கள், அந்த பாலிகை விதைக்கிறாங்க. மனவினைக்கு 50 செய்தி. இது இங்கே நடந்துச்சா, இப்போ நம்ம பொண்ணு வீட்டு போவோம் வாங்க. மனைவினைக்கு அமைந்த செய்கை மாதினர் பயந்தார் செய். இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு வீட்டில் அவங்க செய்கிறாங்க. மாதினா பெண்ணை சொல்ல துளைமலர் கோதை தாம சுருமனை தோழின. இதை பொண்ணு வீட்டில் இருந்து அவங்க தான் அந்த பாலிகையெல்லாம் விளைக்கிறாங்க. அவங்கள அங்கே விட்டுட்டு நம்ம பொண்ணு வீட்டிலேருந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவோம் வாங்க. அந்த புத்தூர்லேருந்து மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்கு, திருநாவலூருக்கு. புத்தூர்லேருந்து திருநாவலூருக்கு வாங்க. வந்தாச்சா, இப்போ என்ன பண்ணுறோம், துணை மலர் கோதை
மாலை கட்டி இருக்கிறதுல தேன் சொட்டிக்கிட்டே இருக்குதான், அந்த தேனை வண்டு முடிச்சுக்கிட்டே இருக்குதான். அதான் சுரும்பனை. நிறைய வண்டுகள் நிறைந்த அந்த மாலை அணிந்திருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமான், நம்மளோட நம்பிசுவாமியை புனர்மண திருநாள் முன்னாள். இப்போ நாளைக்கு திருமணம்னா இன்னைக்கு அதுக்கு முதல் நாள் இன்னைக்கு பொருந்திய விதியினாலே பனைப்புற சேம்ப வாழ்த்து பைம்பொன் நான் காப்பு செய்த. என்ன பண்றாங்க? காப்பு கட்டுறது. முதல் நாள் மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டணும் இல்லைங்களா? அப்ப மாப்பிள்ளைக்கு காப்பை கட்டியாச்சு. மாமரை விதி வழாமல் மனத்துறை கடன்கள் ஆச்சு. அந்த காப்பு கட்டினதுலேருந்து அந்தனர் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட விதியில என்னென்னலாம் இருந்ததோ சடங்குகள் அதெல்லாம் செய்யறாங்க. தூமரை மூதூக்கங்கள் மங்களம் துவஞ்சி ஆர்ப்ப தேமர தொடையல்மாரன் திருமண கோணக்கான காமர மனத்தான் போல கதிரவனன். இவங்க ராத்திரிலாம் ஏதோ விசேஷம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்னொன்னா பூஜை அது நிறைய பண்ணுவாங்க, சுமங்கலி பூஜை அது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சூரியன் என்ன நினைச்சாலும் நமக்கு காலையில நிறைய வேலை இருக்குது, நம்பிசுவாமியோட திருமணம் இருக்குது, நம்ம பாட்டுக்கு லேட்டா போய் தூங்கி லேட்டா எழுந்திரிச்சா வேலைக்கு ஆகாது, நம்ம நேரமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமர காதல் கொண்டுட்டானா சூரியன். எப்படா நான் காலையில ஆகும், எப்போ வந்து நம்பிசுவாமியோட திருமணம். எனக்கு அம்மாட்ட வந்தோடனே சொன்னேன், நேற்றுக்கே இன்னும் வெள்ளிக்கிழமை தான் ஆச்சான்னு. எங்கள் வீட்டை ஏன் உனக்கு என்ன இப்போ வெள்ளிக்கிழமை தான் ஆச்சு என்னாச்சு? இல்லை இன்னும் சனிக்கிழமை வரவே இல்லை, என்ன விஷயம்? புராணம் சொல்லணும். எப்பயும் சொல்கிறது தானே? இல்லை நம்பிசுவாமியோட திருமணம் நாளைக்கு, அதனால எனக்கு எப்போ இந்த சனிக்கிழமை வரும்னு ஆவலாக இருக்குது அப்படின்னு. அது நமக்கே இப்படி இருக்கு. அந்த கதிரவன் நேரடியாக பார்த்தவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுக்கே நான் ஒரு வாரமாக அதை படிச்சுட்டே தான் இருக்கிறேன். இருந்தாலும் அதை சொல்லும் போது இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்காக நான் காத்தை எனக்கு இங்கே கூட்டத்தை கண்ட உடனே கொஞ்சம் சுருங்கி தான் போச்சு. நான் இந்த அரங்கம் நிறைந்து கீழே வழிவாங்கன்னு நினைச்சிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இந்த நிகழ்வோட பெருமை அப்படிப்பட்ட பெருமை, அதனாலன்னு சொல்றேன். ஆனாலும் யாருமே இல்லைனாலும் புராணம் நடக்கும். அதை பத்திலாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. அதை விட என்னன்னாக்கா இங்க வந்த கூட்டம் இல்லைன்னு கவலைப்பட்டேனே வழிய ரொம்ப சந்தோஷமும் பட்டுட்டேன். ஏன் சொல்லுங்க, நம்மளோட நம்பிசுவாமியும் தெய்வ சக்கர பெருமானாரும் இங்கே வந்து உட்காந்துட்டாங்கன்னா அதான் தம்பிகிட்ட சொல்லிட்டே இருந்தேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பெருமானார். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அவர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு, பயப்படாதீங்கன்னு உன்னை தேத்தி விட்டு போனாங்க. அது மாதிரி திருமணம் எதுன்னா பேச்செல்லாம் இதே பேச்சு தான், சிந்தனையெல்லாம் இதே சிந்தனை தான், நமக்கு வேற எதுவுமே கிடையாது. திருமண கோலம் காண காமரு மனத்தான், காதல் கொண்ட மனத்தோட ஏந்தாரான். யாரு? சூரியன். காலையில எந்திரிச்சு வந்துட்டான். நம்ம மட்டும் லேட் ஆகுவோமா? நான் எல்லாம் எழுந்து கல்யாணத்துக்கு அவங்கவுங்க பட்டுப்படம் எல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் நகை நட்டெல்லாம் போட்டுட்டு கிளம்புங்க. காலை செய் வினைகள். இப்போ நம்பிசுவாமி ரெடியாக போகிறாங்க, மாப்பிள்ளை ரெடியாக போகிறாங்க. காலை செய் வினைகள் முற்றி காலையில் எழுந்துட்டு காலையில் வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் கணித நூல் புலவர் சொன்ன வேலை வந்து அணையும் முன்னர். அப்போ கல்யாணம் 9:10 முகூர்த்தம். இது காலையில் முகூர்த்தமாக இருக்கணும். ஏன்னா பித்தா பறைச்சூடி பாடும்போது மத்தியானம் பாடுறாங்க. அது இந்தள பண் மத்தியானத்துக்குரிய பண் பாடுறாங்க. அப்போனா மத்தியானம் அங்கே திருவனைநல்லூர் போயிட்டாங்க. அந்த கணக்கெல்லாம் பார்த்தா விடிய காத்தால முகூர்த்தம் இருந்திருக்க வேணும். இதெல்லாம் ஒரு கணக்கு தான். விடிய கால முகூர்த்தத்துக்கு ஒரு 3 மணிக்கே எழுப்பி விட்டாங்க போல இருக்கு. அப்போ அவங்கெல்லாம் 2 மணிக்கே எந்திரிக்கிறவங்க தானே நம்மள மாதிரியா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து வேலையெல்லாம் முடிச்ச உடனே அவங்க அந்த நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நம்பிசுவாமி ரெடியாக போகிறாங்க. மாப்பிள்ளை எப்படி சும்மாவே நம்ம பியூட்டிஷியனை கூட ஹேர் ட்ரெஸ்ஸரை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு, நம்ம பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளைக்கு நம்ம தான் ரெட்டை சடை போட்டோம், ஒத்த சடை போட்டோம். அன்னைக்கு நம்மளை கை வைக்க விட மாட்டாங்க. நீங்கள் கூட போங்க, பியூட்டிஷியன் வந்து ஒரு கொண்டை போட்டால் தான் ஆச்சு இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவர் நம்ம சாமி என்ன பண்ணுறாங்க, விதி மன கோலம் கொள்வான் நூல் அசைந்து இலங்கு மார்பில் நுணங்கிய கேள்வி மேலான் மாலையின் தாரம் பொங்க மஞ்சளான. அப்போ என்ன நான் சொன்னேன், எப்பயுமே மாலை அணிந்திருக்கக்கூடிய பழக்கம் நம்மளோட பழந்தமிழ் வழக்கம். இப்போ மாலை அணிந்துட்டு நம்மளோட சாமி என்ன பண்ணுறாங்க, திருமஞ்சனம் ஆடுறதுக்காக வராங்க. எங்கே மேலே பூனல் இருக்குது, ஒரு சின்ன உடை அணிந்து திருமஞ்சனம் ஆடுறதுக்கு வராங்க. அப்போ வந்து இந்த தண்ணியை வந்து எதில் பிடிக்கிறாங்கனாக்கா, நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கலசத்தில் நீர் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க. முறைப்படி எப்படி பண்ணணும், நம்மளாம் அப்படியே போய் பைப்பில் பிடிச்சிட்டு வந்துடும். முறைப்படி என்ன பண்ணணும்னாக்கா, அந்த பானையை சுத்தம் பண்ணிட்டு அந்த நெய் புகை இருக்கு இல்லையா, அந்த நெய் புகையை அந்த பானையில் உள்ளே விடணும். விட்டுட்டு அதை வைக்கல் வச்சு மூடிடுவாங்க. அந்த வாசனை வந்து அந்த புகை வந்து வாசனை அதில் இருக்கும். அது மாதிரி தான் செய்யணும். அதான் வாசனை ஊட்டி அப்படின்னு எழுதுறாரு பாருங்க இந்த பாடலில், அந்த 15வது பாடல். வாசனை ஊட்டி மிக்க மலர் விரை அடுத்த தூணீர் பாசனத்தை. அது மாதிரி நீர்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சாமிக்கு தீர்த்தம் உண்டுனாக்கா தண்ணியை நிறச்சிட்டு அதில் பன்னீர் விட்டு மற்ற இதெல்லாம் போடுறோம் இல்லையா? அப்படி இல்லை, என்ன பண்ணணும்னா நீர்லேயே பூக்களை போட்டு அதை வடித்து அந்த பனி நீர் ஆக்கணும். அது அந்த இப்போ அவங்களாம் பன்னீர் செய்ததை நம்ம எடுத்து உபயோகம் பண்ணிக்கிறோம். பன்னீரை அதை முழுசாக செய்யணும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்களாம், வாசனை பூக்கள். என்னென்ன பூக்கள்,
பாதிரி சண்பகம் இந்த மாதிரி இருக்க வாசனை பூக்களெல்லாம் அந்த தண்ணீரில் போட்டு அந்த நீரில் வந்து அந்த வாசனை இறங்கினதுக்கப்புறம் இந்த பானையில் இந்த நம்ம சொன்ன இந்த வாசனை ஊட்டின பானையில் எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம சாமியை அழகாக ஒரு பிளாஸ்டிக்காக இருக்குது, ஒரு அழகான தங்க ஆசனம், அதோட கால்கள்லாம் தங்கத்தாலே செய்திருக்கு. அது மேலெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, நவரத்திரம்லாம் போட்டிருக்கணும். சொல்ல சொல்ல அப்படியே கற்பனை பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே போட்டு அதை ஒரு 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 முக்காலி மாதிரி நம்ம குழந்தைகளெல்லாம் இல்லை மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்து வச்சு வைப்போம் இல்லையா, அது மாதிரி நம்மளோட சாமி நம்ம ஒரு ஒரு சாதாரண ஒரு ஸ்டூலில் உட்கார வைப்போம். அவங்க சாமி இல்லைங்களா, அதனால என்ன பண்ணுறாங்க, பாசனத்தமைந்த பாங்கர் பருமணி பைம்பொன் தின்கால், காலெல்லாம் பொண்ணால் செய்திருக்குதான். ஆசனத்து அணி நீராட்டி அதை அமர வச்சுட்டு அந்த அந்த நீரால் ஆட்டுறாங்க. அப்புறம் அரிசனம் கஸ்தூரி மஞ்சள் அது இதெல்லாம் சேர்ந்து அந்த குளியல் பொடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் அரிசனம்னு சொல்கிறது. இந்த குளியல் பொடி, இந்த கஸ்தூரி மஞ்சள், இந்த மற்ற இதெல்லாம் சேர்ந்து குளியல் பொடியில் சாமியை நல்லா அழகு பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு, ஈசனுக்கு இனியான் தன்னை இனியான் மேனி எழுப்பெற விளக்கினாங்க. இப்போ நமக்கு இங்கே ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம், சந்தேகத்தை தீர்த்துப்போம். இப்போ நம்மளுக்கும் தெரியும், இந்த புராணம் நடந்ததுக்கப்புறம் தான் செக்கிழா பெருமானார் எழுதுறாரு. அப்போ அவருக்கும் தெரியும் இந்த கல்யாணம் நிற்க போகுது. நடந்த கல்யாணம் பறவையாரோடையும் சங்கிலியாரோடும் ஒரே ஒரு பேராகிராஃப், 4 வரியில் 2 பேர் கல்யாணமே முடிஞ்சிடும். இவங்களுக்கு 4 வரி, அவங்களுக்கு 4 வரி கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த நிற்கிற கல்யாணத்தை பக்கம் பக்கமாக எழுதுறாங்க, அழகாக வர்ணிக்கிறாங்க. ஏன் நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குதுல்ல, ஏன் ஏதாவது ஒரு ஐடியா? முதல்ல அப்புறம் வேற என்ன, இப்படிதான் நடக்கணும் கல்யாணம், அதுவும் இல்லை. ஆனால் ஆன்சரை சொல்லிட்டேன், சுவாமி வராருன்றது சரியான பதில் இல்லை. கொஞ்சம் இப்பதான் நான் பதில் சொன்னேனே, ஈசனுக்கு இனியான் தன்னை. இவர் எது திருமணம், ஒரு தலைவனும் தலைவியும் சேர்றதுதானே திருமணம். நம்ம எல்லாம் என்னது, உயிர்கள் அத்தனையும் தலைவி, ஈசன் மட்டுமே தலைவர். அப்போ அந்த ஈசன்ற தலைவனை சேர போடுறது தலைவி. அப்போ இதுக்கு இன்னும் எவ்வளோ மேக்கப்லாம் பண்ணலாமா, எவ்வளோ வேணால் பண்ணலாமா. இதுதானே உண்மையான திருமணம், அதெல்லாம் சும்மா திருமணம், இதுதானே உண்மையான. அப்போ தலைவியும் தலைவனும் சேர போகிறாங்க. அப்போது நம்ம எல்லா உயிருக்கும் தலைவனாக இருக்குது ஈசன். அதான் ஆன்சரை சொல்லிட்டேன்னு சொன்னேன், ஈசனுக்கு இனியான் தன்னை. அப்போ சுவாமியை சேர போகிறார். இப்போ இதுதானே உண்மையான திருமணம். அதனால தான் இதை பக்கமாக எழுதுறாரு நம்ம பெருமானார். ஈசனுக்கு இனியான் மேனி எழுபெற, ஏற்கனவே சுந்தரர், அது சாமியை தன்னை பார்த்த சுந்தரா மான் கூப்பிட்டவர், அவரோட எவ்வளோ அழகாக இருப்பாருன்னு தெரியும், இங்கேயும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்பேற்பட்ட ஈசனுக்கு இனியான இன்னும் எழுபெற, அழகுக்கு அழகு செய்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் அகில் விரை இப்போ குடிச்ச திருமஞ்சனம் ஆட்டினவனா என்ன பண்ணோம், சுவாமிக்கு தூபம் போடுவோம் இல்லைங்களா. அப்போ இது நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி தான், அவங்க சாமிக்கு தானே என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல அகிலெல்லாம் போட்டு தூபம்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு அணைக்கோள் பட்டு, அப்படியே அழகான பட்டு ஆடைகள்லாம் நம்மளோட சாமிக்கு சாத்துறாங்க. அப்புறம் முகில் நுழை, ஆனால் ஒரு இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ பியூட்டிஷியன்லேயே தலை கொண்ட போடுறதுக்குன்னு வந்து அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருந்தான். அவர் என்ன பண்ணாராம், அழகான வெள்ளை துணி எடுத்து அதை அவரோட கையில் வச்சு நம்ம நம்பி சுவாமியோட கூந்தலை அப்படி உள்ளே விட்டு அப்படி மெதுவாக தொடச்சாராம் அந்த கூந்தல். அது எப்படி இருந்ததும் அந்த செக்கிழா பெருமான் சொல்கிறாங்க, ஒரு அழகான பால் நிலா, பௌர்ணமி நிலாக்குள்ளார ஒரு கருத்த முகில் போனால், மேகம் போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்ததுதான் இவரோட விரலுக்கு. அவரோட எதுவும் வந்துட்டு கருத்த முகில் மாதிரி இருக்கா கூந்தல், அதில் நிலா போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குதான். இது நான் கூட்டினா சொல்லலை, நீங்களே பாருங்கள். முகில் நுழை மதியம் போல கைவலான்னா அதில் சிறந்தவர், அதில் எக்ஸ்பர்ட்டு. அவர் வந்து அவரை காஃபியில் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறார். சூப்பராக இருந்ததுமா காஃபி, எக்ஸ்பர்ட்டு நீங்கன்றோம்ல, அது மாதிரி அதில் எக்ஸ்பர்ட்டு. முன்கை சூழ்ந்த துகில் கொடு, அவர் கையில் என்ன பண்ணியிருக்கான், அந்த பட்டு துணியை வச்சுருக்காராம். குஞ்சின்னா ஆண்களோட இந்த கூந்தல் குஞ்சின்னு சொல்கிறது வரைக்கும், குஞ்சி பூவாய் நின்ற சேவடிய சாமியோட திருவடியில் சேர்த்துக்கக்கூடிய சொல்கிறோம் இல்லைங்களா, அது குஞ்சி ஈரம் புலர்த்தி, அந்த ஈரத்தை புலத்துறாரு. அதை நம்ம போட்டு ஹேர் ட்ரையை போட்டுன்ற அது மாதிரிலாம் எல்லாம் எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்க. புலர்த்தி தன் தூய செங்கை உயிர்நூத்தி முறையால் அவரோட கையில் இருக்கக்கூடிய அந்த நகத்தால் அழகாக சிக்கெடுக்கிறாராமா. நம்மளோட நம்பிசாமியோட கூந்தலை அடையே சிக்கெடுத்து ஒரு சிகழி ஆத்தான குடுமி போடுறாரு. அவருக்கு குடுமியை போட்டாச்சு. தூணரும் பசுங்கர் கூற சுண்ணத்தால் வண்ண போதின் ஆன தன் பனிநீர் குட்டி அமைத்த சந்தன சேருனா தெரியும், சந்தன குழம்பு. அது சந்தனத்தை நல்ல சுத்தமான சந்தனத்தை அரைச்சி
அதில் நல்ல சுத்தமான பன்னீரால் அதை குழைச்சி அதை உடம்பு ஃபுல்லாக பூசுகிறாங்க. மான்மதம் சாந்து அது வந்து வந்து நிறைய கத்தூரின்னு சொல்லுவாங்க. மான்மத சாந்து ஒரு வகையான வாசனை திரவியம், சுவாமிக்கெல்லாம் நம்ம போடுவோம். அந்த மான்மத சாந்து அதெல்லாம் அவருக்கு மேனியில் போடுறாங்க. மங்கள கலவை சாத்தி பான்புரை முன்னுள் மின்ன பவித்திரம் சிறந்த காயம், அவருக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. பவித்திரம்னாக்கா நம்ம மோதிரம் இதுல சடங்கு செய்யும் போதெல்லாம் நம்மளுக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த கூர்ச்சம், அது பேர் என்ன, தர்பை. அது கூர்ச்சம்னாலும் தர்பைனாலும் பவித்திரம்னாலும் இது எல்லாமே அதுக்கு உண்டானது தான். மாணிக்க கதிர்னு கூட சொல்லலாம். அந்த தர்பையால் என்ன பண்ணுவாங்க, மோதிரம் போடுவாங்களோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. பவித்திரம் சிறந்த கையான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 18வது பாடல். தூமலர் பிணையல் மாலை துணரின கன்னி கோதை. இது எல்லாமே என்னது, பல கோதைன்னா நீளமான மாலை, இப்படி 2 பிரிச்சு இருக்கும்ல, அதனால்தான் அந்த ஆண்டாள கோதைன்னு சொல்ற பழக்கம். அவங்க ஆண்டாள் மாலை இப்படி பிரிக்காத போட்டிருப்பாங்க இல்லையா, சேர்த்து போட்டா மாலை, பிரித்து இருந்தால் அது கோதைன்னு சொல்றது. அப்புறம் வந்து இனர் கண்ணினா பூங்கொத்துக்களா, கொத்து கொத்தா பூ வச்சு சில நேரம் கட்டுவாங்களா. இப்போ கூட நம்ம அந்த கோழி கொண்ட பூ அப்படியே கொத்து கொத்தா வச்சு கட்டுறோம். அது காமம்ன்றது வேலை கதம்பம் பண்றோம் இல்லைங்களா, அதுதான் காமம்னு சொல்றது. இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்றாங்க, மாலைகள், விதவிதமான மாலைகளை நம்மளோட பெருமானாருக்கு அணிவிக்கிறாங்க. மாமணி அணிந்த தூய வளர்வை. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அணிகலன்கள். இப்போ வந்து மலர்லாம் அணிஞ்சிட்டாரு அந்தனர் திருவுக்கேத்த, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இல்லையா, அப்போ அப்போ அவருக்கேற்ற இது இருக்கணும், என்ன பண்ணணும், நிறைய ஆபரணங்கள் அணியணும். அது ஆபரணம்னா அப்படி எடுத்த உடனே இருட்டெல்லாம் ஓடி போச்சான், அந்த அளவுக்கு பலபலன்னு இருக்கக்கூடிய ஆபரணங்கள். தும்பிய நீர் கணங்கள் சாத்தி இருகால் சீக்கும் அப்படின்னாக்கா இருட்டையே ஓட்டக்கூடிய அழகிய ஆபரணங்கள் சாத்தி நன்மன கோலம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெருமானார் நம்ம நம்பி சுவாமி எப்படியெல்லாம் அந்த திருமணத்துக்கு கிளம்புனாங்கன்றத சொல்றாங்க. இப்போ பார்த்தா எப்படி இருக்காங்க, மன்னவர் திருவும் வைதிக திருவும் ரெண்டும் இருக்கு. சுவாமிக்கு என்ன இருக்கு, மன்னவர் திருவும் இருக்கு, வைதிக திருவும் இருக்கு. பொங்க அதனால தான் இந்த கோல் வச்சிருப்பாங்க சுவாமி, அந்த மன்னர்கள் வச்சிருக்கக்கூடிய கோல் வச்சிருப்பாங்க, கிரீடம் வச்சிருப்பாங்க, நிறைய அணிகலன்கள் போட்டிருப்பாங்க, பட்டாடை அணிந்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் மன்னவர் திரு. பூனல் அணிந்திருப்பாங்க, கையில தாமரை வச்சிருப்பாங்க, ருத்ராக்கம் அணிந்திருப்பாங்க, திருநீர் அணிந்திருப்பாங்க. இதெல்லாம் என்னது, வைதிக திரு. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது யாருன்னா நம்மளோட சாமி. நன்னகர் விழவு கொள்ள, எந்த நகர், நாவலும்ன்ற நகர் விழவு கொள்ள, நல்ல விழா கோலம் கொள்ள நம்பி ஆரூரர் நாதன் தன் அடிமனத்தில் கொண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை நடந்தாலும் என்னது, சிவபெருமானோட திருவடியை மனசுல நினைச்சிட்டு போறானா, என்ன நினைக்கிறாரோ அத்தனை நடக்கும். சுவாமியோட திருவடியை மனத்தில் கொண்டு தகுந்திரு நீர் சாத்தி, மற்றதெல்லாம் மற்றவங்க செய்யறாங்க, திருநீரை தானே எடுத்து அணியிறாங்க. யாரை நினைச்சு, சிவபெருமானாரை நினைத்து, தன்னோட தலைவனை நினைத்து திருநீர் அணியிறாங்க. பொன்னணி மணியார் யோக புறவி மேல் கொண்டு செல்வது. அப்போ புறவிதான் குதிரை, அந்த குதிரை மேல சுவாமி போப்புறாங்க. என்னன்னா நல்ல யோகம் இருக்கு. அதுக்கு புறவினா குதிரைனா எல்லா குதிரை மேலேயும் எல்லாரும் ஏற்ற முடியாது. இன்னாருக்கு இந்த குதிரை, மன்னருக்கு ஒரு வகையான குதிரை, அமைச்சருக்கு ஒரு வகையான குதிரை, படையில இருக்கிறதுக்கு ஒரு, சண்டைக்கு போறதுக்கு ஒரு குதிரை இருக்குது, இப்போ திருமணத்துக்கு அந்தந்தக்கு ஒரு குதிரை இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஆவணி மூலத்துல வந்து நிறைய பரியாக்கின லீலை வந்து மதுரையில நடக்கும். அந்த மதுரை நடக்கக்கூடிய அந்த இரவு போனீங்கன்னா இது எல்லாத்தையும் அழகா படிப்பாங்க. நிறைய பேர் அங்கே உட்காந்து கேட்க மாட்டாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். எந்தெந்த செய்யுளாதான் படிப்பாங்க, பக்கத்துல உட்காந்து கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். எந்த சிவந்த குதிரைலாம் எதுக்கு, வெள்ளை குதிரை எதுக்கு, எந்தெந்த யோகம் இருக்கிறது, எந்தெந்த பகுதிக்கு எடுக்கணும், இதெல்லாம் அதுல வந்து படிப்பாங்க. அந்த திருவிளையாடல் புராணத்துல இருந்து அங்க படிப்பாங்க. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒண்ணு யோகா புரை மேல் கொண்டு போந்தார், இயம்பனத்து வைப்ப எங்கும் ஏத்தோடு எடுப்பார். அப்ப என்னது, நல்ல வாத்தியங்கள். ஒரு சாதாரண திருமணம் போனாலே எத்தனை வாத்தியங்கள் இருக்கு, செண்ட மேல இருக்கும், நம்ம மேல இருக்கும், என்னென்னோ கலக்குறாங்க. அது மாதிரி ஏத்தொழி எடுத்தேன். ஏத்தொழின்றது என்ன, நம்ம யார் ஒரு வாழ்க வாழ்க நம்பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி, இதெல்லாம் ஏத்தொழி. அதான் பார்த்துறாங்க. நயந்து பல்லாண்டு போற்ற, எல்லாரும் நல்ல நல்ல பல்லாண்டுகள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நான்மறை ஒளியின் மொங்க, அங்க என்ன பண்றாங்க, மறைகள் இருக்குது. அப்போ வந்து எல்லாமே சொல்லிட்டு வியந்து பார் விரும்ப வந்து விரைவினாருக்கு இன்பம் செய்த, யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்படியே சந்தோஷமா முகத்தை காட்டி இன்பத்தை கொடுத்து கொண்டு உயர்ந்த வாகன யானங்கள் மிசை கொண்டார் உழையானார். நம்பி சுவாமி குதிரையில போயிட்டாங்க. நம்மளாம் அவங்கவுங்க கார்ல, பொண்ணு கிளம்பின உடனே என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளை கிளம்புன நம்ம கார்ல நம்ம ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஏதோ ஒன்று எடுத்துட்டு போகணும், அதுல கிளம்பிடுவோம் இல்லையா. அது மாதிரி வந்தவங்கலாம் நம்ம சுவாமி குதிரையில போனவொடனே பின்னாடி அவங்கவுங்க வாகனங்களை அவங்கவுங்க கிளம்பிட்டாங்களாம்.
எப்படி போனாங்கன்றத சொல்றாங்க. மங்கள கீதங்கள் அப்படியே ஒரு பக்கம் பெண்கள் எல்லாம் மங்கள கீதம் பாடிட்டே போறாங்க, ஒரு பக்கம் மறையவரெல்லாம் குழாம், ஏன்னா அந்த வீட்டு பிள்ளைங்கள, அதனால மறையவர்கள்லாம் ஒரு பக்கம் வேதத்தை பாடிட்டு போறாங்க. அப்புறம் பெண்கள்லாம் நிறைய தொங்கலும் நல்ல மாலை, பெண்கள் மாலை அணியக்கூடிய வழக்கம், அதனால அவங்களாமும் மாலையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ சாதாரண தலையில பூ வச்சுக்கிற மாதிரி நிதமே மாலை அணிவாங்களாம் அந்த காலத்துல பெண்கள். அந்த மாதிரி பெண்கள் வந்து மாலையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அவங்களும் போறாங்க. மைந்தரம் துவன்றி எல்லாம் அப்படி கூட்டமா அப்படியே ஒரு கூட்டமா போறாங்க. பங்கைய முகையும் சாய்த்து படைத்தெழுந்த அணியில் மிக்க குங்கும முளையினாலும் பரந்தெழு கொள்கை தாய், இந்த மாதிரி எல்லாரும் போறது ரொம்ப அழகா இருக்குன்றாங்க. அருங்கொடினா திருமண வைபவம், திருமணம் எழுந்த பொழுதில் ஆர்த்த வெல்வளைகளால் அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வளையல் போட்டிருக்காங்க, அந்த சத்தம் இருக்குதான். அப்புறம் பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகர குழைகள், நம்மளே கல்யாணத்துல ஒரு பெரிய தோடு சிமிக்கி அதெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அதெல்லாம் டான் அடிக்குதான். அப்புறம் இளங்கோழி மணிகளாலும் அந்த வெளிச்சத்தாலும் நெருங்கிய பீலி சோலை நீல நீர், அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த விசிறி இருக்கு பீலின்னு சொல்லக்கூடிய இந்த மயிலோட தோகை அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, அந்த மாதிரி பீலி தோலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறதால நீல் நிற தரங்கத்தாலும் அந்த நீல ஒளிகளாலும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுனாக்கா கழுந்தினி கண்ணி போல காட்சியது, அப்படிதானே இருந்தது. கருங்கடல் கிளந்தது என்ன காட்சியில் பொருந்தது அண்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கருங்கடல் அந்த பார்க்கறதுக்கு எப்படின்னா ஒரு கடல் வந்து அலைஞ்சு அலையா இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த பெண்கள் எல்லாம் போறது, அந்த ஒளி வீசுறது, அந்த சத்தம் இதெல்லாம் வந்து ஒரு கடல் மாதிரி இருந்தது அப்படின்றாங்க. அப்புறம் நெருங்க தூரியங்கள், எல்லா பக்கமும் நிறைய வாத்தியம், தூரியன்றது அடிக்கிற வாத்தியங்கள், நம்ம இப்போ கையில வாத்தியம் அடிக்கிறோம்ல அது மாதிரி வாத்தியங்கள். எங்க விரல்த்த சாமரைகள் உங்க இப்போ அந்த பெண்கள்லாம் பெரிய வீட்டு பெண்கள் போகும்போது அவங்களுக்கு சாமரைலாம் வீசிட்டு போறாங்க. பெருங்குடை மிடைந்து செல்ல, அப்போ அந்த தேர்ல என்னது நிறைய குடைகள்லாம் இருக்குதான். பிணங்கு அவங்களோட தேர்ல கொடிகளாக இருக்கு, அது போகும்போது இப்படி எப்படி அசைக்குதான், ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்காங்க, இது ஒரு பக்கம் அசைதான், இது ஒரு பக்கம் ஒருத்தர் பிணைங்கிற மாதிரி இருக்குது அது அப்படிங்கிறார். அருங்கடி மனமந்து எய்த அன்று தொட்டு என்றும் அன்பில் வரகுல மனையோர் புத்தூர் மனமந்த புத்தூராமால், அன்னை தொட்டு என்ன ஆகுதுன்னா அன்னையிலேருந்து அந்த புத்தூர் என்ன ஆயிடுது, மனமந்த புத்தூர், ஊர் பேர் புத்தூர் தான். இந்த திருமணம் கோலம் வந்ததாலே மனமந்த புத்தூரா ஆயிடுச்சாங்க. நிறைக்குடம் தூபம் தீபம் நெருங்க பாலிகைகள் ஏந்தி நரைமலர் அருகு சுண்ணம் நறும்பொறை பலவும் வீசி உரைமலை கலவின் சாந்தி முருகுணர் தெளித்த வீதி மறையவர் மடவார் வல்லன் மனம் எதிர்கொள்ள வந்தார். இப்போ என்ன பண்றாங்க, அவங்க இப்போ நம்மளோட ஊர்வலம் போகுது, அவங்க விருப்பம், மாப்பிள்ளையோட நிற்கிறவங்க மாப்பிள்ளையோட நிற்கலாம், பொண்ணு வீட்டுக்கு போறவங்க பொண்ணு வீட்டுக்கு போகலாம், அது உங்க விருப்பம். என்னன்னா இப்போ பொண்ணு வீட்டில் என்ன பண்றாங்க, நிறைய நிறைக்குடம் தூபம் இதெல்லாம் மங்கள பொருள்கள்லாம் போட்டு வாசலுக்கே வந்து எதிரில் பூரி சுண்ணம் இதெல்லாம் வீசி நம்மளோட பெருமானாரை என்ன பண்றாங்க எதிர்கொண்டு வர கூப்பிடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் வந்த பெண்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், கண்கள் எண்ணிலாம் என்னடியம்மா அந்த 2 கண்ணே போதலையே, எவ்வளோ அழகா இருக்கா நம்மளோட நம்பிசாமி, பார்க்கறதுக்கு இந்த 2 கண்ணு பத்தலையே அப்படின்னு சொல்றாளா ஒரு பொண்ணு. அது இன்னொரு பொண்ணு சொல்லலாம், பாப்பா பொண்கள்லே ரொம்ப நோன்பு இருந்து பெருமை வாய்ந்தவ யாருன்னா இந்த சடங்கை விசுவாச்சாரியார் பொண்ணு தான், நம்பிசாமியே கல்யாணம் பண்ணிக்க போறாளே, இவ்வளவு மாதிரி யார் இருக்க முடியும் அப்படின்னு இன்னொரு பொண்ணு. அது எது எப்படி இருந்தப்ப இந்த திருமணத்தை பார்த்தோம்ல அது வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அவங்கவுங்க ஏதாவது பேசுங்கடியம்மா நான் போய் பாட போறேன்னு அவங்கவுங்க ஒரு பக்கம் பாட போயிட்டாங்களாம், இன்னொரு குரூப் என்ன படிச்சு நாங்க போய் ஆட போறோம்னு சொல்லி ஆட போயிட்டாங்களாமா. இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ற. கண்கள் எண்ணில்லாத வேண்டும் காளையை காண என்பார், பெண்களில் உயர நூற்றால் சடங்கவி பேதை என்பார், மண்களை கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார், பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள் ஆனார்கள் அப்படின்ற. அப்ப என்ன சொல்றானா, அந்த நம்ம பெருமான் இருக்கார் இல்லையா நம்பிசாமி, அவர் இப்படி பார்த்தாரு, அது அவரோட ஆனந்த அந்த கருணை நோக்கத்துல நாங்க அந்த வெள்ளத்துல ஆழ்ந்தோம், ஆண்டகை அருளின் நோக்கில் வெள்ளத்தில் அலைந்தோம் என்பார். அப்போ நீ இது இப்படி சொல்ல வந்துட்டியா, அவர் வந்த குதிரை என்ன பண்ணுச்சு தெரியுமா, என்னை பார்த்த உடனே ஸ்லோவா போச்சு, நான் அவ்வளோ அழகா பார்த்தேன், அவர் என்ன பார்த்தாரு தெரியுமா, அந்த குதிரை என்னை பார்த்த உடனே ஸ்லோவா போச்சுன்னு இன்னொரு பொண்ணு சொல்றாங்க. தாண்டிய பறையும் நம்பால் தகுதியில் நடந்தது என்பார், உன் தயங்கி இவனே காணும் புண்ணியம், இவர் தான் சிவபெருமான்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டாராம். இந்திய மடவார்பணம் இந்த மாதிரி இந்த பெண்கள்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வருமன கொளத்து எங்கள் வள்ளலார் தெல்லும் மாசர் திருமண பந்தல் முன்பு சென்று வெண்சங்கம் எங்கும் பெருமழை குளத்தின் நாற்ப பரிமிசை எழுந்து வேணும் ஒரு மன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் முயந்தேன். இப்படியாக வந்தார் இல்லையா எங்களோட பெருமானார், அவரோட கல்யாணத்துல ஒண்ணு நடந்தது, அதை நான் சொல்ல போறேன் ஆனா நான் மீதி அடைஞ்சிட்டேன், சொல்லணும்னு நினைத்துட்டாலே அந்த பலன் நம்மளுக்கு வந்துடுதான். இப்ப சொல்லணும் கேட்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க, உங்களுக்கு பலன் வந்துருச்சு. அதான் சொல்வேன்
எழுந்தது மொழிவேன், உயிர்ந்துட்டேன். அது பாஸ்ட் டென்ஸ்ல, புரியுதுங்களா? இது வந்து நிகழ்காலத்துல சொல்றார், ஆனா இறந்த காலத்துல பலன் வந்துருச்சு. சொல்லணும்னு நினைச்சாலே பலன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற. இப்ப இங்க இப்படியே இருக்கட்டும், இந்த புத்தூர்ல இந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் கைலாயத்துக்கு போயிட்டு வருவோம். கைலாயத்துல என்ன இருக்குது? ஆளுமறை சூழ் கைலை என்ன இருக்குது கைலாயத்துல? மறைகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய கைலையில கைலையின் கண் அங்க ஒருத்தர் வாக்கு கொடுத்தாரு இல்லையா? அருள் செய்த சாலு மொழியால் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு கொடுத்தார்? கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினால் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையல் மானுடமாய் மயங்கி வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன அப்படின்னு ஒரு வரம் கேட்டார். அதுக்கு சாமி என்ன பண்ணாங்க? வரம் கொடுத்தாங்க இல்லைங்களா? பாட்டு நம்ம சொல்லட்டா? நான் உங்களை குறிச்சு வைக்க சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த பாட்டை குறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். 28வது பாட்டு, தொடர் எண்ணில் 38வது பாட்டு, திருமலை சிறப்புல 28வது பாட்டு, தொடர் எண்ணில் 38வது பாட்டு. கைகள் அப்ப என்ன சொன்ன? அங்கன 39வது பாட்டுல அங்கனாளன் அதற்கு அருள் செய்த பின். அப்ப சாமி என்ன பண்ணாராம்? அருள் பண்ணார். சாமி கேட்டாங்க, நம்பி சாமி கேட்டாங்க. நம்ம சுவாமி சிவபெருமான் என்ன பண்ணாரு? அருள் பண்ணார் இல்லையா? அப்ப கொடுத்த வாக்க சாமி மீறுவார் அன்னைக்காது. அதை இங்க சொல்றார், சாலு மொழியால். அவர் அங்க ஒரு வாக்கு கொடுத்தாருல்ல, நான் வந்து தடுத்தாட்கொள்றேன்னு. அதனால சாலு மொழியால் வழி தடுத்து அடிமை, நான் எங்கெல்லாம் மயங்கரணும் அப்பெல்லாம் என்ன தடுத்து ஆட்கொள்ளணும்னு சொன்னார் இல்லையா? அந்த வாக்குக்கு நம்ம சுவாமி, அப்ப சாமி ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை எப்படி நிறைவேற்றுறார்? வழி தடுத்து அடிமை கொள்வான். ஒருத்தர் அவர் அடிமை கொள்றதுக்காக ஒருத்தர் வரப்போறார். யார் அவரு? மேலூர் எழுந்து அன்னபக்ஷியா பறந்து கீழே போய் பன்றியா தோண்டி அப்படி இருந்தும் மாலும் மயனுக்கும் அறியார் அப்படிலாம் காண முடியாத ஒருவர் வந்தார். என்ன பண்ணிட்டார்? வார்த்தை கொடுத்துதான் டபக்குன்னு கைலாயில இருந்து எங்க வந்துட்டார்? புத்தூருக்கு வந்துட்டார். கைலாயத்துல இருந்து புத்தூருக்கு வந்துட்டார். புரியுதுங்களா? அங்க இங்க இருந்து பொருத்திக்கோங்க ரெண்டுத்தையும். எப்படி வந்தார் சொல்றாங்க. கண்ணிட அவர் சாமிக்கு எல்லாருக்கும் 2 கண்ணு, அவரு 3 கண்ணு. மறைச்சிட்டு தானே வரணும், மறைக்காத வந்திருந்தா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டானா, அந்த கண்ணை நிறைய திருநீர் பூசிக்கிட்டான். திருநீர்னா நம்மள மாதிரி இத்தணுண்டு இல்லையா? ஒரு துணியை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துணி, வெள்ளை துணி மாதிரி திருநீரை பூசிக்கிட்டாராம். அது கண்ணை மறைச்சிக்கிறது. அதான் கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் என, படம்னா துணி நாட்டம் என சூழ் புண்ணிய நுதல் புனித, அந்த நுதல்னா அந்த புண்ணிய கண்ணு, புனித நீர் பொலிவேதா. அந்த திருநீரை பூச பொலிவா இருக்கான் சுவாமியோட திருமேனியில. இந்த திருநீர் வந்து பொலிவா இருக்கான் தன்மை. அடுத்தது நம்ம பார்த்த இந்த நிலா எப்பயுமே பிறை நிலாவா இருக்குது. இந்த நிலாவை நீ வளர்ந்துடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலா வளர்ந்தா எப்படி இருக்கும்? பௌர்ணமி நிலா நீங்க எப்படியா பார்த்தீங்களா? பௌர்ணமி நிலாவை கடற்கரை ஓரத்துல பார்க்கணும். அந்த ஒரு 12-1 மணிக்கு போனீங்கன்னா தக 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 மின்னும். அந்த அந்த கடல் அலைக்கும் அதுக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னா அது மாதிரி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அந்த குளிர்ச்சி, அந்த அந்த வெளிச்சம், இதெல்லாம் ஒரு அழகா இருக்கும். அந்த நிலா என்ன பண்ணிச்சான்? அப்படியே வளர்ந்ததோடு இல்லாமல் அப்படியே வழிஞ்சு வந்துருச்சான். எப்படி இருக்குது? வெள்ளை வெளியேன்னு சிலரை பார்த்துருப்போம் எங்கேயாவது, நல்ல வெள்ளையா பளிங்கு மாதிரி இருக்கும், மார்கள் மாதிரி இருக்கும் அவங்களோட முடி. ஒரு கருப்பு முடி கூட இருக்காது, அது அழகா இருக்கும் ஒரு சிலருக்கு. அதுல ஒரு வெள்ளையா அழகா பூ கூட சிலர் வச்சிருப்பாங்க பெண்கள்ல. வயதானவர்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். அந்த வெள்ளை வெளியேன்னு ஒரு முடி நல்லா கொண்டை போட்டு அதுல ஒரு பூ சுத்திப்பாங்க. அந்த மாதிரி இப்ப சாமி என்ன பண்ணிட்டாரோ அந்த மாதிரி வெள்ளை வெளியேன்னு முடி. அதை என்ன பண்ணிச்சா, அந்த பொண்கள்லாம் விட்டுக்கிறாங்க இல்லையா? அப்படி அந்த மாதிரி விட்டுக்கிட்டாரு. விட்டுக்கிட்டு அப்படி வந்துட்டார். சாய்வதன வெண்ணரை முனைந்து சடை விழுத்தின சடை. அப்படி நடக்கும்போது என்ன பண்ணுதான், அந்த முடி எப்படி அழகா ஆடுதான், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஆடுதான். அந்த அதான் கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் என சூழ் புண்ணிய நுதல் புனித நீர் பொலிவேத. திருநீர் பூசியாச்சு. தன்மதி அந்த குளிர்ச்சி பொருந்திய நிலா முதிர்ந்து கதிர் சாய்வது, அதோட முதிர்ந்து அதோட கதிரே சாயிற மாதிரி இருக்குதான். என்னது? வெண்ணரை வெள்ளை நர முடியா எடுத்து சழங்க. அப்படி நடக்கும்போது அப்படி அசைதான் அழகா அழகா. காதுல அடுத்தது காதுக்கு வர கண்டிகை வடிந்த குழைத்தாழ. அந்த என்ன பண்ணிட்டாரு? வெறும் கண்டிகை மட்டும் இல்லாம அதுல தொங்கல் ஒன்று போட்டுட்டாரு, சிமிக்கி மாதிரி ஒண்ணு. அதுவும் எதால இருக்கான்? ருத்ராக்கத்துல இருக்குதாமா. சோதிமணி மார்பின் அசை நூலினோடு தோளின் மீது உனை உதறிய வெண்துகில் முடங்க ஆதமம் மறைக்குடை அணிக்கரம் விழுங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அப்படியே மார்பை பார்த்தா அப்படியே தக்க 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 தக்கன்னு மின்னுதான். அந்த மின்னக்கூடிய மார்பில் ஒரு அழகான பூனல் ஒன்று இருக்குதான். அழக சொல்லுவார் நம்மளோட
பயமா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறோமா. அதனால நமக்கெல்லாம் சுவாமி இங்க வந்து ஒரு கொடையா இருக்க போறாராம். அதனால ஒரு கொடை எடுத்துட்டு ஆதவம் மறைக்குடை அணிக்கரம் அது அழகு கையில ஒரு கொடை வச்சுட்டு வராராங்க. பண்டி சரி கோவன உடை பழமையான உடை அது இடுப்புல வந்து அப்படியே இருக்குதான். இடுப்புல ஒட்டி ஒரு கோவனம், அது மேல ஒரு உடை அணிந்திருக்காராம். உடையை பார்த்தா ரொம்ப பழமையா இருக்கு. ஏன் சுவாமி கிட்ட புது உடையே இல்லையே, எதுக்கு இவ்வளவு பழமையா இருக்கு? நம்ம எங்க போகணும்? ஒன்னும் அமர்நீதியார்கிட்ட போகணும். இன்னும் அமர்நீதியார் படிக்கல. ஆனா நீங்க எல்லாம் தீர்வாசனம் படிச்சிருக்கீங்களே. மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே மன்சரடா. அப்ப எது போகணும்? மறைகள் சும்மா புதுசா? அப்ப பழசாதானே இருக்க முடியும். இதுல என்ன ஆச்சரியம்? அதான் பண்டி சரி கோவன உடை பழமை கூற. சாமி வேதங்களையே கட்டியிருக்கிறதால அது பழசு தானே, அது பழமையா தானே இருக்கும். கொண்டதோர் சழங்களுடைய ஆழ்ந்து அழகு கொள்ள. அதுவும் அது இது உடையை பார்த்தா உடையிலே வாங்கிடுவாமா, பூனலை பார்த்தா பூனல்லே வாங்கிடுவாமா, சடையை பார்த்தா சடையிலே வாங்கிடுவாமா. வெண்துகிலுடன் உசை முடிந்து. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு அந்த இதுல வந்து ஒரு சின்ன அந்த வேணும்னாக்கா மூங்கில் தண்டு ஒன்று. ஏன்னா வந்திருக்கிறது வயசான கோலம், நடக்க முடியாதாமா. அதனால அவர் மூங்கில் தண்டு எடுத்துக்கிட்டார். அதில் என்ன பண்ணிட்டாரு, வெண்துகிலுடன் அது கூட ஒரு பவித்திரம் சொல்லக்கூடிய அந்த தர்பை கையில் எடுத்துக்கிட்டு வர்றார். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ. அம்மா வந்து சிரிக்கிறாங்க, என்ன கதை சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ. ஒரு அழகுன்றதுக்கு ஒரு வடிவம் செய்தால் எப்படி இருக்குமோ அது இப்படித்தான் இருக்குமா. அப்படி வராரா சுவாமி. மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெண்ணும் அதன் படிவம் என்னது, ஒரு சிராக்ஸா தான் படிவம்னு சொல்றேன் இல்லைங்களா. அப்போ ஒரு அழகுன்றதுக்கு ஒரு செய்தா ஒரு மூத்த வடிவம், முதல் வடிவம் இதுவாக தான் இருக்குமா, அதோட படிவம் இப்படி தான் இருக்கும். அப்படி வராராம். மெய்த்த நெறி வைதிகம் இழந்த அந்த வைதிக நெறி முளைந்த. ஏன்னா சுவாமி தானே மூலப்பொருள், எல்லாத்துக்கும் மூல காரணம். அகில காரணர் தான் பரிவார்கள் நம்ம படித்தோம். அந்த மூலப்பொருளே வராமல் இருக்கு. இத்தகைய எல்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் இவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கெல்லாம் இப்படி இத்தகைய வேடம்னா ஐயமுறை பார்த்து அப்படியே பார்த்தபடி இருக்கான்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாமா. வந்து எங்க வந்து புத்தூர் திருமண மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்து திருமாமரை மனத்தொழில் தொடங்கும். இன்னும் தொடங்கலை. அப்போ கல்யாணம் இன்னும் தொடங்கக்கூடிய பந்தரிடை. அந்த பந்தல்ல நம்பி எதிர் பண்ணு சபை முன் நின்று, அங்கே ஓரத்துல இங்கே ஓரத்துலாம் நில்ல. எங்க வந்து நின்னாரு, நேரா மாப்பிள்ளைக்கு எய்த்தாப்புல வந்து நின்றுட்டாரு. வந்து நின்று இந்த மொழி கேள்வியின் எதிர் யாவர்களும் எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சுவாமி சொல்றாரு. உடனே இந்த மொழி கேள்வியின் எதிர் யாருன்னா வந்து அப்படின்னு சொல்றாரு. யார் இவரு? நாடி ஆயிரம் மறைகளை சொன்ன பெருமானார் இங்க வந்து பந்தலடை வந்து எதிரில் நின்று எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே என்று உரை செய்ய. அப்போ என்ன, ஒரு கல்யாண வீட்டில் அவங்கவுங்க ஒரு வேலையாக இருப்பாங்க. உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கவனத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்று உரை செய் அந்தனனை எண்ணில் மறையோரும் மன்றல். இப்போ இங்கே மன்றல் வினை இந்த மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய மறையவர்கள், உறவினர்களாக வந்த மறையவர்கள், அப்புறம் வந்தவர்கள் எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. மன்றல் வினை மங்களர் மடங்கள் அணையான். அது எல்லாரும் பார்த்ததும் இல்லாத சிங்க மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட மாப்பிள்ளையாகிய நம்ம நம்பி சுவாமியும் பார்க்குறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு பெரிய ஒரு இவ்வளோ வைதிக வேடத்தோடு இப்படி வரார் சிவபெருமானாரே, நேரில் வந்த மாதிரி வரார். நமக்கு தான் தெரியும் சிவபெருமான். அப்போ வந்தப்ப என்ன சொல்கிறார், வாங்க நீங்கள் வந்தது பெரிய சந்தோஷம், நாங்கள் என்ன பண்ணி சொல்லுவோமா இல்லையா, அதை மாதிரி சொல்கிறாங்க. நன்றுமது நல்வரவு நங்கள் தவம். நாங்கள் செய்த தவம் இல்லையா, பின்ன தவம் செய்யலைன்னா வருவாரா சுவாமி, நாங்கள் செய்த தவம் நீங்கள் வந்தது, உங்களோட வரவு நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படின்னா நின்றது இவன் நீ ஒரு மென் நீர் மொழிவது. அதனால நான் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஞ்சகனும். யார் பிஞ்சகன்? தலைமாலை அணிந்திருக்கக்கூடிய பிஞ்சகந்தன் கைக்கழல்கள் வெள்ளன்னு சொல்கிறோன்னா தலைமாலை அணிந்திருப்பவர்னு அந்த பிஞ்சகனும். நாவலர். நம்ம சொன்னா எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தவர். நாவலர், நாவன்மை மிக்கவர் அவர். அப்போ பெருந்தகையை நோக்கி, நாவன்மையுடைய நம்மளோட நம்பிசாமியை நோக்கி, என்னிடையும் நின்னடையும், நேருக்கு நேரம் அவரை பார்த்துட்டார். என்னிடையும் நின்னடையும் நின்ற இசைவால் யான் முன்னுடையது ஒரு பெருவழக்கினை முடித்து நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி என்றான். அப்ப என்ன சொல்றார், உனக்கும் எனக்கும் சம்திங் என்னிடையும் நின்னடையும் நின்ற இசைவான், நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் என்னது ஒப்பந்தம் இருக்கு.
நெற்றி விழியான். அழகு அழகு அழகு, எவ்வளவு அழகு பாருங்க. நெற்றி விழியான், நெற்றியில விழி இருக்கக்கூடிய பெருமானார், நெற்றி விழிக்காம இப்ப இருக்கக்கூடிய பெருமாள், ரெண்டு அர்த்தமும் வந்துடுது பாருங்க, எவ்வளவு அழகு. நெற்றி விழியான் மொழிய அப்படி சாமி சொல்ல, நின்ற நிகரலாம். யார் நிகரில்லாதவர்? நம்பி சாமி தான் நிகரில்லாதவர். ஏன் நிகரில்லாதவர்? சாமியே இப்ப தேடி தேடி ஓடி வந்து ஆட்கொண்டவர் யார் இருக்கா? நம்பி சாமியை தவிர வேற யாரும். அதனால அவருக்கு நிகர் யாருமே கிடையாது, ஒப்பற்றவர் அவர். நின்ற நிகரில்லான் முற்றோதார் வழக்கு என்னிடை நீ உடையது என்றேன், மற்றது முடித்தல்லது யான் மதுரை செய்ய முற்ற இது சொல்லுக என எல்லை முடிவிலான். அப்ப நான் ஆதியும் அந்தமில்லாத தலைவரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குதுன்னா அதை முடிக்காம நான் இந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன், சொல்லுங்க. அப்ப சொன்னாதான் ஆரம்பிச்சாதானே முடிக்க முடியும், அதனால நீங்க ஆரம்பிங்க, ஆரம்பிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் நான் இதை பண்ணிக்கிறேங்கிறேன். ஆவது இது கேள்வி, மற்றதெல்லாம் ஆக்கம் தரக்கூடியது இல்லை, இதுதான் ஆக்கம் தரக்கூடியது. எது? சுவாமியோட வார்த்தைகள் தான். அதனால ஆவது இது கேள்வன், எல்லாரும் கேளுங்க. மறையோர் மறையோர் என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன். இது நான் ஒரு சுருக்க சொல்லிட்டேன், ரத்தின சுருக்கமா. என்னோட அடிமை யார்? இந்த நாவல் நகர் ஊரன். இந்த நாவலூர்லேருந்து வந்திருக்க ஒருவர் ஊரன் ஆகிய இவர் என்னோட அடிமை அப்படின்னு சொல்லிட்டார். யார் அவர்? அவர் யாரா? தேவரையும் மாலையனையும் எல்லா இந்த உலகத்து அண்ட சராசரங்களையும் இந்த இருக்க உயிர்கள் அத்தனையும் அடிமையாக கொண்டு இருக்க பெருமானார். இவன் அடியான வந்து இங்க வந்து சொல்ற, தேவரையும் மாலையன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் அடிமைன்னு சொல்லல, வேறு அடிமைன்னு சொல்ற. உடைய எம்மான் எங்களோட தலைவன், நம்ம எல்லாருக்கும் தலைவர். அது என்ன வேறு அடிமை? நம்ம அடிமை தான், நம்ம இன்னும் நம்ம தலைவனை உணராத அடிமை. அப்ப திருமால் பிரம்மன் அவங்களுக்கும் தெரியும் இவர் தான் அடிமைன்னு உணராத இருக்கிறாங்க. ஆனா இவரு யாருன்னாக்கா மற்றவர்களாம் கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய அடிமை, நம்மளாம் ரொம்ப தூரத்துல இருக்க அடிமை. அவர் யாரு? அணுக்க தொண்டர், அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இல்லையா, அதனால வேறு அடிமை. அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் போடுறார், வேறு அடிமையா உடைய எம்மான் அப்படின்னு சொல்றார். நம்பிகள் அணுக்க தொண்டரா இருந்ததால அப்படி சொல்றார். என்றான் இறையும். அப்ப எசமானனாகிய நம்மளோட பெருமான், இறைவனாகிய பெருமானார் அது கேட்ட எம்மருங்கும் நின்றாரு. உடனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொல்ல, இது என்னடா இது என் கோள், இது என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறார். சென்றார், வெகுண்டார், சிரித்தார். திருநாவலூரன் நன்றால் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கி நக்கா. உடனே அவருக்கு ஒரு சிரிப்பு வந்துட்டு அப்படி கிட்ட போய் நிற்கிறாரு, இடுப்புல வச்சு சிரிக்கிறாரு, நகைக்கிறாரு. அந்த மாதிரிலாம் செய்துட்டு என்ன பண்றாரு, நல்லா சொல்றதுப்பா, இந்த வேத மறையோனாக்கி வந்திருக்கு, இந்த அந்தனர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லி சிரிக்கிறார். சிரிச்ச உடனே ரொம்ப கோபம் வந்துடுது இவருக்கு. நக்கால் முகம் நோக்கி நடுங்கி. எப்படி கோபம் வந்து ஏத்துனா நடுங்குதான் உடம்பு கோபத்துல, அந்த அளவுக்கு கோபம் வந்துடுதான். அந்த மாதிரி நடிக்கிறார். அவர் கோபம் வந்து ஆவறதுக்கு என்ன இருக்கு இல்லையே. அப்ப என்ன பண்றார், நடுங்கி நுடங்கி யாருக்கும் மிக்கான். இந்த உலகமே அழிந்தாலும் மிகுந்து இருக்கக்கூடிய மாசங்கார காலத்துல கூட மிகுந்து இருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானார் பெருமானார் புத்திரியை பிடித்தாங்க. நம்ம ஒரு கோவனாக்கா எடுத்து இடுப்புல சொருவிட்டு போவோம் நீங்களா பேசுறது. அது மாதிரி சாமி என்ன பண்றாங்க, எழுந்த வேகத்துல உடனே நழுவுதான், அதை எடுத்து இப்படி சரி பண்ணி ஆல்டர் பண்ணிக்கிட்டு போறாரு வேகமா. அந்த அக்காலம் உன் தந்தை தன் தந்தை ஆளுடைய ஈதால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்தது என்னடா? ஏமா உன்னோட பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை இங்க இருக்கும்போது இந்த வேலையை நீ சிரிக்கிறது என்ன அர்த்தம்? ஏன் சிரிக்கிற? ஏட ஏன்னா உரிமையில கேட்கிற. அப்போ என்ன பண்றாரு, அக்காலம் அனாதி காலத்துல இருந்து உயிர்கள் என்னது, நம்ம எல்லாம் சாமிக்கு அடிமை தான். அது வந்து உணர்ந்த திருமந்திரம் ஒரு மந்திரம், நம்ம எல்லாம் சுவாமியோட அடிமை தான். ஆனா நம்ம அடிமைன்றத உணர்ந்தாக்கா பிரம்மன் நம்ம தலையில எழுதும் போது ஆமா இவங்கெல்லாம் அடியார்னு எழுதிடுவாரோ, உணரலன்னா அப்படியே விட்டுருவாரு. அதனாலதான் நம்மளாம் இன்னைக்கு திருநீரை பூசிட்டு இருக்கோம்னாக்கா நம்ம உணர்ந்ததால ஆமா இவங்கெல்லாம் அடியார், அவங்களாம் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்பாரா. அதான் அக்காலம் உன் தந்தை தன் தந்தை, அப்பாவோட அப்பா ஆள் ஓலை இது, அவர் கொடுத்த ஓலை இதுவா இருக்கும் போது இந்த காரியத்தை நீ சிரிக்கலாமா ஏட அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கேட்கிறார் அடிமை. கேட்ட உடனே அப்போ அந்த குற்றமற்ற வேதியர் மரபில் வந்த நம்மளோட நம்பி சுவாமி சொல்றாங்க, வேதியனை நோக்கி நம்மளோட சாமியை நோக்கி நேசமும் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு. அப்படி சாமியை பார்த்தோடனே அந்த முதட்டில் இருக்க சிரிப்பு மறைதான். சாமியோட அருள் நோக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, மறைதான். மறைஞ்ச உடனே சொல்றாரு, ஆசில் அந்தனர்கள் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச என்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன்ற. அப்போ இந்த உலகத்துல வந்து யாருக்கு அடிமையாக முடியாது. முக்கியமா அந்தனர்கள் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாகிறது எங்கேயுமே கிடையாது. இதுதான் முதல் தடையா நாங்க இதை கேட்கிறோம். நீ என்ன பித்தனா அப்படின்னு கேட்கிற. அவர் பித்தன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார், இவர் உன்னோட சேர்த்துட்டார். பித்தனுமாக பேயனுமாக, நீ பித்தன்னு சொல்ல இல்லை பேயன்னு சொல்ல, ஏன்னா பேய் கூட்ட தலைவர் இல்லையா, அது இயல்பா வந்துடுது. அதனால பித்தனுமாக பின்னும் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாயாம் யார்
மானிடன் தேய்மதியன் மழைதர பராபரன் என்றவன் பழிப்பினியே அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் எல்லாரும் என்ன பழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கல்லால் அடிக்கிறாங்க, காலால் அடிக்கிறாங்க. நான் இதுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் நாட மாட்டேன். ஏன்னா அவர் நின்மலன், அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். அப்படி 40வது பாட்டு வித்தனுமாக பெயனுமாக என்று நீ எத்தனை தீங்கு சொன்னாலும் நான் அதுக்கெல்லாம் நாட மாட்டேன். அதை என்ன பண்ணுற, அத்தனை என்னை நீ யாருன்னு என்னை யாரும் தெரிஞ்சுக்காம எவ்வளவு பேசிட்டு இருக்கிற, அத்தனைக்கு நீ என்னை ஒன்றும் அறிந்திலையாக நின்று இங்க வந்து இந்த ஜாலக்கெல்லாம் பேசிட்டு இருக்க, வித்தகெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஒருத்தருக்கு அடிமை இல்லை இந்த உலகத்துல எல்லாம், அங்க இல்லை இங்க இந்த வித்தகெல்லாம் பேசாத, வித்தகம் பேச வேண்டாம். பணி செய்வா, வந்து வேலை பாருப்பா. அடிமைன்னா வாய் திறக்க கூடாது, வந்து வேலை பாரு அப்படிங்கிற. பணி செய்ய வேண்டும் என்றார். கண்டதோர் வடிவால் காதல் உருகா. அப்படி சாமியை பார்த்த மாத்திரம் அப்படியே காதலாகி கசிந்து உள்ள உருகுமா. ஆனா வார்த்தையை கேட்டா கோபம் வருது. கொண்டதோர் வித்த வார்த்தை கோபம் உடனே ஆகும். நம்பி சாமிக்கு ரெண்டும் இருக்குது. ஒரு பக்கம் காதலும் இருக்கு, ஒரு பக்கம் கோபமும் இருக்கு. அப்படி இன்னொரு ஓலை, அப்படி ஓலை இருக்குன்னா அதை காட்டு பார்க்கும். அதன் உண்மை அறிவேன். தொண்டனாய் ஓலை காட்டுக்கணும். ஓலை காட்டுன்னு சொன்னாருப்பா. துள்றார் கடந்து இவர் சாமி என்ன சொல்ற, ஓலை காட்ட நீ எப்படி சொல்லலாம், நீ ஒரு அடிமை, ஓலையை பக்கத்துக்கு உனக்கு என்ன தகுதி, வந்து வேலை செய். அதை விட்டுட்டு ஓலையை காட்டு அதை காட்டு, அது உனக்கு காட்டக்கூடாது, நீ ஒரு அடிமை, உனக்கு ஓலை பார்க்கறதுக்கான தகுதியே இல்லைங்கிற. ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணல் பானை, உனக்கு அந்த தகுதி இருக்கோ, நீங்க அடிமை, உனக்கு என்ன தகுதி இருக்கு. அவை முன் காட்ட பணி செய், அதெல்லாம் உன்னை காட்ட முடியாது, வந்து பணி செய்யுங்கிற. வேலையில் நாவல் ஒரு வெகுண்டு மேல் வருது. பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ற, கோவம் வந்து வேகமா போயிட்டு மாலையும் தொடராதானே வளர்ந்து பின் தொடராடா, அப்படி தொடர விட்டார். என்ன பண்றாரு சாமி, இந்த காவணத்துல ஓடுறாரு, இடம் கிடைச்ச இடத்துல அவர் ஓடுறாரு, இவர் பின்னாடி ஓடிட்டு பின்னாடி தொடர்ந்து ஓடுறார். ஆவணம் பறிக்க சென்ற அளவினை அந்த நானன் காவணத்தடை. இவர் பறிக்க வந்தோடனே அவர் நிற்பாரா, அவர் என்ன பண்றாரு, அந்த பந்தல்ல கல்யாண பந்தல்ல அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார் சாமி. அவர் பின்னாடி தொடர்ந்து நம்பி அதை சொல்ற விதம் இருக்கு பாருங்க. அப்பப்பா அழகுன்னா அவ்வளோ அழகு. என்ன சொல்றாங்க நம்பி சாமி, பூவனத்து அவரை உற்றார் அவரெல்லாம் புறங்கள் செற்ற ஏமன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவள. நம்பி சாமியை தவிர்த்து வேற யாராவது அவரை தொட முடியுமா, அவரை எட்ட முடியுமாங்கிற. அவர் போய் பிடிச்சாருன்றத எவ்வளவு அழகா சொல்றாரு. ஏன்னா திருமாலும் பிரம்மாவும் தேடி கிடைக்காது. மறைகள்லாம் வேதங்கள்லாம் இன்னும் அலறிட்டு இருக்குது, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவரை நம்பி சாமியை தவிர வேற யாராவது தொட முடியுமா நம்ம சாமியை அப்படின்னு அழகு பாருங்க சொல்றது. அவரெல்லாம் புறங்கள் செற்ற ஏமன சிலைனார, முப்புறத்தை எடுத்த அந்த பெருமானார யாரால தொடர்ந்து, யார் தொடர்ந்து எட்ட யாரால முடியும், நம்பி சாமியால மட்டும்தான் முடியும்னு அது அழகா சொல்றாரு. ரொம்ப அழகா போயிட்டு அப்ப என்ன ஆச்சு, அவரு பிடிச்சிட்டு மறைகள்லாம் நம்மளோட தேவர் அணைக்கா தேவர் மறைகள் ஆயினும் முன் போற்றி மலர்பதம். இந்த வேதங்கள்லாம் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருவடியை, இறைவனை தொடர்ந்து இன்னைக்கும் பற்ற முடியாத அந்த திருவடியை தொடர்ந்து பற்றி ஆறு ஓலை வாங்கி, அவர் வச்சிருந்தாலே ஒரு ஓலை, அதை வாங்கி அரைகழல் அண்ணல் ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன முறை என்று கீறிட்டார். அவனை என்ன பண்ணிட்டார், அந்தனர்களை நீ ஒரு அந்தனரா வந்துட்டு செய்யற வேலை இதுதானான்னு முடிச்சு என்ன பண்ணிட்டார், குளிச்சுட்டார். உடனே சாமி முறையிடுற, எல்லாம் அவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கோம். அவர் முறையிடுறாரு. என்ன பண்றாரு, அருமுறை முறையிட்டு இன்னும் அறிதற்கரியான் பச்சி ஒரு முறை முறையோ அப்படின்னு சொல்றாரு. அங்கே வேதங்கள் கூட அலறி காண முடியாத அந்த சாமி இது தகுமோ அப்படின்னு அவர் வந்து முறையோடு உள்ள இருக்கிறார். உடனே பக்கத்துல இருக்கவங்களாம் விளக்கிட்டாங்க. இது எப்பயுமே இது 6 கோடி மாயா சக்திகள் நீங்க தொடங்கினேன்னு பாடிப்பீங்க இல்லையா. ஒரு ஒரு உயிர் வந்து சாமி கிட்ட போகவே போகாது. ஆனாலும் ஏதாவது போய் பிள்ளை கூட இன்னைக்கு 6 மணிக்கு கிளம்பி இருக்கும், எத்தனை பேர் எத்தனை தடையை பண்ணாங்களோ ஓடி வந்து திருநீரை பூசிட்டு உட்காந்து. அப்போ இறைவன்கிட்ட போலான்னு இருக்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் பிடிச்சி விளக்கிடுவாங்க, நம்மளை போக விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் சாமியை போய் அவர் பிடிச்சாலும் சுற்றி இருந்தவங்களாம் விளக்கி விட்டாங்க. இது வந்து நிகழ்வு தான், ஆனால் தத்துவம் அதுதான். ஒரு உயிர் இறைவன்கிட்ட போகும்போது சுற்றி இருக்கவங்க நம்ம புத்தகத்தை எடுக்கலான்னு தான் பால்காரன் வந்து கணக்கு வருவான், ஒரு டீயை போடுவாங்க, யாராவது வராத சொந்தக்காரங்க வந்து கழுத்திருப்பாங்க. நம்ம அந்த புத்தகத்தை தூக்கி செல்ஃபில் வச்சுட்டு அவங்ககிட்ட கதை கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு படிக்கிறதுக்கே சொல்லுங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைக்கலாம், எத்தனை தடைகளை தாண்டி தானே தடையொன்றிய தன்னடைந்தா இருக்கலாம் அடைய நின்றும் அணைக்கான அந்த தடைகளை தாண்டி தான் நம்ம வரோம் இல்லைங்களா. அதை தான் சொல்றாரு. அந்த விளக்கி உழைகின்றார் விளக்கி, அதுதான் விளக்குறது. எப்பயுமே நம்மள சாமி கிட்ட போக யாருமே விட மாட்டாங்க, அதையும் மிஞ்சி தான் நம்ம போகணும். அப்ப இந்த இது நம்பி சாமிக்கே இந்த பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்க உள்ள செப்புங்க. இப்போ உலகத்தில் அந்த வழக்கத்துல ஒரு வழக்கம் கொண்டு வந்திருக்கிறீங்களே, நீ என்ன ஊரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமா சொன்ன உடனே லீடு கிடைச்சிருச்சு சாமிக்கு. அவன் சொன்ன உடனே ஆமா
இருக்க வெண்ணெய்நல்லூர் தான் என்னோட ஊர். அது நிற்க நான் அது சொன்னதும் நல்லதாக தான் போச்சு, நிற்கட்டும். ஏன்னா இந்த ஊரில் நீங்கள்லாம் வந்து அறத்தாழ இருக்கீங்களா, மரத்தாழ இருக்கீங்க. அறத்தாழ இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் வந்தோடனே என் வழக்கை கேட்டிருக்கணும். அதை வந்து ஒரு சின்ன வயசு காலை 16 வயசுக்குள்ள வந்து என்னோட ஓலையை கிழிச்சு எரியுது, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அறத்தாழ இல்லை, அதனால இந்த ஊரில் நான் வழக்காட மாட்டேன், நான் ஏன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அதான் இங்குள்ளே இருக்கும் சேயது, தூரம் இல்லை. இந்த வெண்ணெய்நல்லூர் அது நிற்க, அது ஏன் வெண்ணெய்நல்லூர் என் ஊருன்றதுக்காக அதை போல நான், அது நிற்க அறத்தால் அது இன்றி நீங்கள்லாம் வந்து இந்த அறத்தில் இல்லை. வந்திரல் செய்து என் கையில் ஆவணம் வலிய வாங்கி நின்று இவன் கிழித்து தானே நிரப்பின. அவரை ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் அடிமை இல்லைன்னா பேசாம இருக்க வேண்டியதானே, அடிமைன்றதால கிழிச்சிட்டார். அது கிழிச்சதாலே இவர் அடிமைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. குழை மறை காதினானே, குழை மறைவர வந்திருக்காரு, எல்லாத்தையும் முறைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆக ஒரு குழைமறை காதினானே கோதில என்ன செய்தாலும் நம்ம செக்கிழ பெருமானார் எப்படி வணங்க, கோதில் ஆரூரர் என்ன நடந்தாலும் அவர் குற்றமற்றவர். அவர் அத கோதில் ஆரூரை நோக்கி பழைய மன்றால், ஓ இதே வழக்கா போடுறது தான் இவர் வேலை போல இருக்கு அப்படின்ற. மன்றுனா என்ன அர்த்தம், கோர்ட்டே மன்றுன்னு சொல்றது. நம்ம சாமி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பொன்னம்பலம் மன்று தான். இவர் பழைய மன்றாடி தானே, அவரு இதே வேலையை ஆடிட்டு இருக்காரு. இவர் இதே வேலையாக திருநீலகண்டத்து கோவிலார்லேருந்து எல்லாருக்கிட்டையும் வழக்காடிட்டு இருக்கதே வேலையாகவும் வச்சுட்டு இருக்காரு. 2 அர்த்தத்தில் பழைய மன்றாடி போல். இது திரைப்படமாக வந்துருச்சு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆனால் இதில் என்ன ரசனை இருக்குன்றது அந்த வார்த்தைக்கு வார்த்தை. அதனால தான் அவங்கள இது சொல்லிட்டு இருக்கேன். கதை உங்களுக்கு நீங்கள் 1000 பேருக்கு சொல்லுவீங்க கதை. அதெல்லாம் சினிமாலலாம் வந்துருச்சு, கொஞ்சம் தப்பாக வந்தாலும் வந்துருச்சு. அந்த வார்த்தைகள் பாருங்க, அந்த ரசனை, அதுக்காக தான் சொல்கிறேன். பழைய மன்றாடி போலும் இவன் என்று பண்பன் மிக்க விடைமுறை மனமும் பொங்க வெண்ணெய்நல்லூர். அப்படியா, வெண்ணெய்நல்லூர் ஊரில் போய் வச்சுக்கோ அந்த வழக்கை அப்படின்ட்டார். வெண்ணெய்நல்லூர் ஆயில் உன் பிழை நெறி வழக்கை அங்கே பேசணி போத, உந்த வழக்கை சொல்லிட்டு நீ ஊருக்கே போ அப்படின்னு சொல்லிட்டார். வேதியன் அதனை கேட்ட உடனே அவரும் இதுக்கு தானே காத்துட்டு இருந்தார். அவர் கேட்ட உடனே வெண்ணெய்நல்லூரிலே நீ போதினும் நன்று மற்ற புனித நான்மறையோர் முன்னர் ஆதியின் மூலவுகளை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான் அப்படின்னு. அப்ப எப்பா நீ கிழிச்சுட்டே நினைச்சிட்டு இருக்காது, அது ஜெராக்ஸ், என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது. அதனால என்ன பண்ண போற, நீ வெண்ணெய்நல்லூர்ல போன்னு சொல்லிட்ட. அதனால அங்க இருக்க மறையோர்லாம் நல்லவர்கள், அதனால நான் அவங்க கிட்ட போயிட்டு நான் அந்த ஒரிஜினல் ஓலையை காட்டி நீ வந்து எனக்கு அடிமைன்றதை நான் சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாருங்க, தண்டு முன் தாங்கி சென்றார். அவர் கையை பிடிச்செல்லாம் இழுத்துட்டு போல, நீ வான்னு சொல்லல, அவர் போயிட்டார். சுவாமி என்ன பண்ணிட்டார், போயிட்டார். அந்த காந்தம் போனால் பின்னாடி இரும்பு போகும் இல்லையா, அது மாதிரி நீ வான்னு சொல்லலை, எதுவும் பண்ணலை. அவர் போன உடனே பின்னாடி இரும்பு முன்னாடி காந்தம் போகிற மாதிரி போயிட்டே இருக்கிறார். அதான் சொல்கிறார், செல்லு நான் மறையும் தன் திருமுக, அது கூட ஒரு பக்கம் இருக்கலாம், எல்லா பக்கமும் ஈர்ப்பு சக்தியை கொண்டு அவர் காந்தத்தை கொண்டா எப்படி இரும்பை இழுக்குமோ அது மாதிரி அவர் போக போக அவர் பின்னாடியே இவர் போயிட்டே இருக்கு. ஏற்கனவே சொன்னார், அவரை பார்த்த உடனே காதல் பெருகுது இல்லையா. சாமியே நம்மளோட காதலன் அவர் தானே. அந்த உயிர் வந்து அவரை பார்த்த உடனே அன்பு கொள்ளணும், அதுதான் வந்து அந்த உயிரோட தன்மை. அன்பு அதான் சொல்ற, வல்லிரும்பு அனைமா போல் வல்லலும் கடிது சென்றான. திரைப்படத்துல மாற்றி காட்டுவாங்க, அவர் ஏதோ சண்டனை வரமாட்டேன்லாம் சொல்லி காட்டுவாங்க. அப்படி இல்லை, சுவாமி போறாங்க, எல்லையில் சுற்றுறாங்க. வந்த சொந்தக்காரங்க இது என்ன ஆகுது, கல்யாணத்துக்கு வந்தோம் இது என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்கள என்ன பண்றாங்க, அவங்க எல்லாருமே வெண்ணெய்நல்லூர் போவாங்க. நாமும் வெண்ணெய்நல்லூருக்கு போவோம் வாங்க. வேத பாரகரின் மிக்கார் விளங்க பேர் அவைமன். ஏன்னா சாமியே போய் வழக்காட போறாருன்னா அப்போ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தர்மத்திலையும் தூய்மையிலையும் இருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வேற எங்கேயுமே இல்லாத ஒரு தில்லைவாழந்தன்ட்ட போய் வழக்காடுறாரு. அப்ப எந்த பக்கமும் அவங்க வந்து சார மாட்டாங்கன்றது நல்லா தெரியுது. அவை முன் சென்று நாதனான், அங்க இருக்கவங்கலாம் தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய நம்மளோட சாமி போயிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு. என்னது, சொல்லும் நாவல் ஆரூரர் தான் என் காதல் அடியான் என்னை காட்டிய ஓலைக்கீறி மூதறிவியல் முன்போந்தான் இது மற்ற என் முறைப்பாடு போய் சொல்றாரு. இந்த நான் சொல்றேன் இல்லையா, இந்த நம்பி ஆரூரர் என்னோட காதல் அடியான், சும்மா அடிமை இல்லையா, நான் விரும்பி ஆட்கொண்ட என்னோட மேல அன்பு கொண்ட அடியான், நான் அவர் மேல அன்பு கொண்டிருக்கேன்றத சொல்றேன், என் காதல் அடியான். அப்ப வந்து என்ன, நான் அப்படி போய் ஓலை காட்டணும், அதை கிழிச்சு போட்டுட்டாரு. அது மூதறிவியல், இதுதான் இந்தப்பா நடந்தது அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டார். இது என்னோட முறைப்பாடு, என்னோட முறைன்னு சொல்லிட்டார். அந்த அந்தனர்ல இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, மறையவர் அடிமையா. உடனே அவங்களும் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, இது என்னப்பா வேதியர் யாருக்கும் அடிமையாகிறது இல்லையே, இது என்ன ஐயா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே சொல்றாரு, யாரு எழுதி கொடுக்குறவங்க எழுதி வாங்குறவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் எழுதுறது, இதுல இது வழக்கம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்.
எழுதி கையெழுத்து போட்டுக்கிட்டோம். இதுல சட்டத்துல இடம் இருந்தான்னா இடம் இல்லைன்னா எனக்கு என்ன? அது மாதிரி வந்தவாறு இசைவே அன்றே வழக்கு ஒத்துதானே எழுதி கொடுத்துருக்காங்க. இவன் கிழித்த ஓலை தந்தை தன் தந்தை நேர்ந்தது என்றான், தனியாய் நின்றான் ஒப்பற்று. எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, சாமி தனியா நிற்கிறார். எல்லாரும் நின்றாலும் சாமி ஒப்பற்ற ஒருவன் ஒருவன் முதலான அவர் தனியா நிற்கக்கூடிய பெருமானார் இல்லைங்களா? ரெண்டு அர்த்தமா எடுத்துக்கலாம். தந்தை தன் இவனோட அப்பா பாட்டா தாத்தன் எழுதி கொடுத்தது அப்படின்ற இசைவனால் எழுத உடனே அங்க இருக்கவங்களாம் கேட்கிறாங்க, எப்பா சம்மதிச்சு எழுதி கொடுத்த ஓலையை நீ கிழிக்கலாமா? அதுவும் வழியை வாங்கி கிழிக்கலாமா? அவர் வயசானவராக இருக்கா, நீ சின்ன வயசு 16 வயசு கால நீ வழியை வாங்கி கிழிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இசைவனால் எழுதும் ஓலை காட்டினாயில் இன்று விசைனா வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமா? இது ஒரு வெற்றியா? தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் வழக்கின சாரச் சொன்னான். அசைவில் ஆரூரர் எண்ணம் ஏன் என்றார் அவை மிக்கார். அவரோட வழக்க சொல்லிட்டார், வயசானவர் சொல்லிட்டார். உன்னோட பதில் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்து நூலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சினிமாக்கள்லாம் பார்ப்போம், யுவர் மெஜஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி அவரும் சொல்கிறார், அனைத்து நூல் விளந்து நான் ஆதிசைவன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க வந்து என்னை வந்து அடிமைன்னு இந்த அந்தணன் சாதித்தானே மனத்தினால் எட்ட ஒன்னா மாயை. இந்த மாயை இருந்தால் சாமியே நேரில் வந்தாலும் நம்பி சாமிக்கே தெரிலன்னா நம்மலாம் எங்கே போய் மாயையின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய நம்மலாம் எங்கே சாமியா? அதனால தான் பல காலங்களில் சாமி நம்மளை வந்து ஆண்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமாம், நம்மளை உணராதே இருக்கிறோம். சாமி தான் இதை நம்மளுக்கு செய்கிறாருன்றதை உணராதே இத்தனை காலம் ஓட்டிடுறோம். ஏன்னா மாயையில் அகப்பட்டு முழுகிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க, 8 மணி ஆயிடுச்சு கதை சொல்லலையா, அனைத்திலும் இந்த அந்தணன் சாதித்தானே மனத்தினால் உணர்ந்து கேட்டால் மாயை. அப்போ அந்த மாயை இருந்தாக்கா அந்த மாயைன்ற திரை விலகினாதான் இறைவனை நம்ம அடைய முடியும். அது நம்பி சாமிக்கே காட்டிட்டார். அப்போ நம்மளாம் எங்கே என்ன சொல்லுகேனியா, எனக்கு இது தெரிய ஒண்ணாது அப்படின்றாரு. எண்ணம் மிக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவ்வுரை அவையின் முன்பு நம்பி யாருற சொல்ல செவ்விய மறையோர் நிறை நின்ற திருமறை முனியை நோக்கி இவ்வுலகின்கண் இன்று இவரை உன் அடிமை என்ற வெப்புரை எம் முன்பு ஏற்ற வேண்டும். அப்போ சொல்கிறாங்க, அவரை பார்த்து, சரி நீங்கள் சொல்லிட்டீங்க உன் அடிமை, அதை நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் முன்னாடி நிரூபிக்கணும் இல்லையா? ஒரு இது சொன்னாக்கா அதை நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணுன்றாங்க, ஆட்சியில் ஆவணத்தில் அன்று மற்ற அயலாதங்கள் காட்சி. ஆட்சியில் 3ல ஏதாவது ஒன்றத்தால நிரூபின்னு சொல்கிறாங்க. சாமி கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் ஆவணத்தில் மற்றவர் காட்சி. அப்போ ஆட்சினா என்னது, பைபிள். இப்போ 2 பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு வருது, புருஷன் போட்டாட்டு. அந்த பிள்ளைய பார்த்து நம்ம சொன்னோம், என்னப்பா என்ன பொண்ணு கட்டிட்டு வந்து இது மாதிரிலாம் கஷ்டப்படுத்துகிற, இதெல்லாம் சரியில்லை, ஒழுங்கா வச்சு பாரு அப்படின்னு. அந்த பிள்ளையே எதுவும் சரியில்லைன்னா சொல்லும். அப்பா அம்மாவை பார்க்காத பிள்ளை இந்த பாரு, அப்பா அம்மாவெல்லாம் மரியாதையாக வச்சுப்பாரு, இல்லையா பிச்சு விடுவோம் பிச்சு. எங்கே எழுதிருக்கு, சட்டம் எழுதியிருக்கா? இல்லை, இதெல்லாம் என்னது ஆட்சியில் இருக்குது. வழிமுறையாக அம்மா அப்பாவை பார்க்கறது பிள்ளையோட கடமை, மனைவியை பார்க்கறது கணவனோட கடமை, கடமையை பார்க்கறது மனைவியோட கடமை, பிள்ளைகளை பார்க்க வேண்டியது அப்பா அம்மா. இதெல்லாம் வந்து எழுதி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இதெல்லாம் ஆட்சி. இன்னொன்று ஆவணம், டாக்குமெண்ட். இந்த வீடு இன்னாருக்கு சொந்தமானது, நான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு டாக்குமெண்ட்டில் சொல்லணும். சாட்சி, இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா 1000 ரூபா கொடுத்தாங்க, அதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லணும். அப்போ இந்த 3 வகையில் ஏதாவது ஒன்றுத்தில் நீ வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ஆட்சியில் ஆவணத்தில் சாட்சி. ஆட்சி, இன்னொன்று டாக்குமெண்ட்டு, இன்னொன்று வந்து ஐ விட்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. உடனே அவர் சொல்கிறார், அந்த அந்த ஓலையை வந்து கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ வந்து சொல்கிறாங்க, மூச்சியில் கிழித்த ஓலை படிவலை. கோவத்தில் கிழிச்சது வந்து ஜெராக்ஸ்பா, அது வந்து ஒரிஜினல் கிடையாது. நான் மூல ஓலையை நான் பத்திரமா இங்கே காட்டணுன்றதுக்காக, வழக்கில் காட்டணுன்றதுக்காக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார் அவர் இல்லைங்களா. நான் வந்து இந்த 41 பாடலே சொல்லிட்டார். ஆதியில் மூல ஓலை காட்டி நான் அப்போ புதுசாக மூல ஓலை ஒன்று வச்சிருக்காருன்றது சொல்லிட்டார். அப்போ நான் மூல ஓலை வச்சிருக்கேன். அதுலேயும் சுவாமி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவர் திருப்பி கிழிச்சிட்டானா என்ன பண்ணுறது, அதனால நீங்கள் எல்லாம் ஏதாவது செக்யூரிட்டி எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த ஓலையை கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்றாரு சாமி. உடனே அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் ஓலைக்கு ஒன்றும் ஆகாத, நாங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்றாங்க. அதான் சொல்கிறேன், அந்த மூச்சியில் கிழித்த ஓலை படி ஓலை, மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தன் என்றனன் மாயை வல்லான். இப்போ நம்பிசாமியோட மனதில் என்ன இருக்கு, மாயை இருக்கு. அதை யார் வெல்ல முடியும், சாமி தான். மாயையை தான் காட்டுவித்தால் ஆரோரவர் காணாதாரே அப்படின்றாங்க. அந்த மாதிரி நாம சாமி காட்டினாதான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அவர் மாயையை விளக்கினாதான் நம்ம பார்க்க முடியும். வல்லையில் காட்டுங்க என்ன, சரி அப்ப காட்டுங்கன்னு கேட்குறாங்க.
அவையோர் ஏவ அருள் பெருள் கரத்தினாலும், கரணம்னாக்க நீங்க கோர்ட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நேரடியாக ஜட்ஜிட்ட எதுவும் கொடுக்க முடியாது, அந்த டைப் பண்றாங்களே அவங்க கிட்ட கொடுத்தோடனே அவங்க அதை பார்த்து தான் ஜட்ஜிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருமறை இந்த கண்டத்தை மறைச்சு கொண்டு வந்திருக்கக்கூடிய மறையோன் ஆகிய நம்மளோட சிவபெருமானாரும் அவையோர்கிட்ட கொடுக்க அந்த ஓலையை பெறக்கூடிய அருள் பெற்ற கரணம் இருக்கக்கூடிய அந்த அவர் அந்த டைப்பிஸ்ட்னு சொல்றோம், அவரும் எழுத்தர்ன்னு சொல்லுவாங்க. சுருள் பெரும் அடியை நீக்கி அந்த அந்த ஓலையை பிரிக்கிறாங்க. பார்த்தா பழசா இருக்கா இல்லையா, தாத்தாவுக்கு தாத்தா எழுதுறது இல்லையா, அதனால அதை பார்த்து அதை தொன்மையெல்லாம் பார்க்குறாரு. தெருள் பெருள் சபையோர் கேட்ப வாசகம். அப்போ அந்த எழுத்தரை படிக்கிறார், அந்த ஓலையில என்ன இருந்ததோ அதை படிக்கிறார். அப்படியே நம்மளோட சாமி கொடுக்குறாங்க. அந்த ஓலையில இருந்த 4 வரிகள் இதுதான் வாசகம், திருவாசகம்ன்றது இதுதான். அருமறை நாவல் ஆதி சைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வருமுறை மரபுலோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து. அப்போ ஒரு டாக்குமெண்ட், ஒரு பத்திரத்துல மரபு எப்படி இருக்கணும்னாக்கா 2 பேரோட குலம், மரபு, ஊரு, பேர் என்ன எழுதி தராங்க. இது எப்படி எழுதி தராங்க? நிறைய பேர் கேஸ் உடைச்சுனாங்க, எங்க மனநிலை சரியில்லாத எழுதி கொடுத்தேன், அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்ன்றதை இதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட் எழுதி போறீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கு. அருமறை நாவல் ஆதி சைவன், அப்போ குலமினது சைவன், ஊரு நாவலூர், அப்போ அவரோட பேர் ஆரூரன், அவர் எழுதி தர. யாருக்கு எழுதி தரா? வெண்ணைநல்லூர்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய பெருமுனி ஆகியவருக்கு. பித்தன், அவரோட பேர் என்ன? பித்தனுக்கு. யானம், யார் யாரு? நானும். என்பால் வருமுறை, என்னோட தலைமுறை 7 தலைமுறை 10 தலைமுறை 25 தலைமுறையா இருக்கணும், என் மரபுல இருக்க எல்லாரும் வழி தொண்டு. அதனாலதான் அங்க என்ன சொன்னார்? மாதோர் வாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும்னு கொடுத்தார். அந்த குலத்திலே நம்பியாரூரர் பிறந்ததுக்கு காரணமே இந்த ஓலை தான். அவர் எழுதி, அவங்க தாத்தா எழுதி கொடுத்ததாகவும் இவர் அந்த வழி வழி அடிமை செய்யக்கூடிய குலத்துல பிறக்கிறார். அவங்களுக்கு அந்த தகுதி இருந்ததாக தான் இவர் திருவாவதாரம் பண்றார். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பொருந்தணும் பாருங்க. ஓலை இருமையால் எழுத, அந்த மனம் யாரோ சொல்லி எழுதி கொடுத்தாங்க அப்படிலாம், மனம் மொழி வாக்கு எல்லாமே சேர்த்து நல்ல நல்ல சுய நினைவோடு எழுதி தந்தேன். இதற்கு என்னோட கையெழுத்து. இது இந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன ஒட்டையே இல்லை, எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா ஒரு டாக்குமெண்ட் எழுதிட்டார். வாசகம் கேட்ட பின்னர் மற்ற மேல் எழுத்திட்டார்கள் ஆசிலா எழுத்தை நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர் மாசிலா மறையோர் ஐயா மற்ற உங்கள் பேரனார்தம் தேசுடை எழுத்தையார்கள் தெளிய பார்த்து அறிவின் என்றார். உடனே என்ன பண்ணிட்டாரு, இந்த இவங்க தேசுடை அதை என்ன பண்றாங்க, ப்ரூஃப் அட்டஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இதை சாட்சி கையெழுத்து அட்டஸ்டேஷன் போட்ட கையெழுத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் முடிச்சுட்டு இதை எழுதி கொடுத்தது உங்க தாத்தாவோட கையெழுத்து தானா அப்படின்னு நம்பியாரோட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவர் என்ன பண்றாரு, அவனை என்ன பண்றாரு, அந்தனர் கூற இன்னும் இவரை ஓலையே பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இவங்க தாத்தாவோட கையெழுத்து இவரை என்ன பார்க்கறது, அதெல்லாம் பார்க்க கூடாது. இன்னுமான் ஓலை இவனை காண்பான், தந்தை தான் வேறு எழுத்து வேற ஏதாவது இருந்துதான் எடுத்துட்டு வந்து செக் பண்ணுங்க, இவர் பார்க்க கூடாது என்றார். இந்த ஆவணத்தோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி வந்தது மழை. எல்லாம் நான் நினைக்கிறதா சொல்றதுதான் இங்க வரப்போகுது, நான் என்ன சொல்றேன்னா அது அவங்க வாயில வரப்போகுது, அதனால வந்தது மொழிமென்னு சொல்லிட்டேன். புரியுதா? உள்ள இருந்து யார் சொல்றா? சாமி தான் சொல்றாரு. வந்தது மொழிமீன் அப்படின்ட்டாரு. எது உங்க வாயில வருதோ அதை நான் சொல்றேன், அது மொழின்றார். வழிய ஆட்கொள்ளும் மல்லர் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க, வேற ஒருத்தர் அதை தொழுவார் அவர் துயரான தீர்த்தலவர் தொழில்ன்ற மாதிரி இந்த 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 வழக்குகளை தீர்க்கறதான அவர் தொழில், அவர் தீர்க்கிறார். மனம் வாக்குகளாக உள்ள இருந்து சுவாமியை உணர்த்துறதாக வந்தது மொழிமேன்னு சொல்லிட்டார். உடனே அங்க இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, நாவலூர் போய் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, சிஸ்டமை தட்டி இந்த கையெழுத்து பேங்க்ல இருக்க கையெழுத்து, நம்ம கையெழுத்து, ஆதார் கார்டுல இருக்கிற கையெழுத்து அதெல்லாம் ஒத்துக்குதான்னு பாக்குறோம்னா அது மாதிரி அவங்க டாக்குமெண்ட் வச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து அந்த இதுலேருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து இந்த கையெழுத்து அந்த கையெழுத்து ஒப்பு நோக்குறாங்க. இதுவும் அந்த ஓலையில இருந்தது. சாமி எதை செய்தாலும் பெர்ஃபெக்டா செய்வார் இல்லையா, அதனால 2ம் ஒத்து இருந்தது. என்ன அதிசயம், அது 2ம் ஒட்டு தானே இருக்கு, அப்படி இனி செயல் இல்லை, இனி ஒன்றும் பேசுறதுக்கே இல்லைன்னு முடிவு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க தீர்ப்பு சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்க, 63வது பாடல்ல நான்மறை முனிவனாருக்கு நம்பியார் ஒரு, ஆஹா இந்த வார்த்தை என்ன அழகு, நான்மறை முனிவனாருக்கு நம்பியார் ஒரு, நீங்க தோத்துட்டீங்க சாமின்றாங்க. பான்மையில் ஏவல் செய்தல் கடல், நீ போயிட்டு அவர் சொல்றதெல்லாம் செய்யணும். ரொம்ப முக்கியமான 2 வரி, நம்ம எல்லாரும் கவனிச்சு கேட்க வேண்டிய வரி. அடுத்தது 2 மேன்மையோர் விளம்ப சொன்ன மாத்திரத்துல நம்பிசாமி என்ன பதில் சொல்றாங்கன்னாக்கா, விதிமுறை இதுவே அவர்கள் யான் இதற்கு இசையன்னு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சீங்க
சொல்ற. அப்ப அவர் வாதாடணுன்ற எண்ணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது திரைப்படம் எல்லாம் மாத்தி காட்டுறாங்க, அப்படி கிடையாது. வாதாடவும் கிடையாது. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு இசைய மாட்டேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு இசையுமோ என்று நின்றார். திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி, இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப நான் அடிக்கடி சொல்றேன், நான் சிதம்பரத்தாள், தில்லை என்னோட சொந்த ஊர். இந்த அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்லிகை அம்மாவே இருக்கிறாங்க. அப்புறமா மெதுவாக வகுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அம்மா நானும் சிதம்பரம் தான், நீங்கள் எந்த ஊர், எந்த தெருவில் இருக்கீங்க, எங்கே இருக்கு உங்கள் வீடு கேட்போம் இல்லைங்களா? இப்போ வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் என்ன ஊருன்னு சொன்னார், திருவண்ணநல்லூர்னு சொன்னார். அவங்க யாரு? திருவண்ணநல்லூர்ல இருக்க மறையவர். அவங்க கேட்குறாங்க, சாமி இந்த இதுவில் பெருமுடி வெண்ணெய்நல்லூர் பித்தன்னு எழுதியிருக்குது உங்களை, நீங்கள் இந்த ஊரில் எங்கே இருக்கிறீங்க, உங்களை மாற்றதே இல்லையா, நீங்கள் ஊர் எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அருமுடி நீ முன் காட்டும் ஆவணம் அது உன்னோட டாக்குமெண்ட்ல என்ன இருந்தது, எங்கள் பெருமை சேர் பதியாக பேசியது வெண்ணெய்நல்லூர் முனிவருக்கு எழுதி கொடுத்ததா சொன்னாங்களே. அப்போ இந்த ஊர்ல உங்களோட மனை எங்க, உன்னோட வாழ்க்கைங்க, மனைவி மக்கள் குழந்தை குட்டி வீடு வாசல் இதெல்லாம் எங்க காட்டு அப்படின்றாங்க. அப்ப இந்த பொருத்தமில்லாத வழக்கால வென்ற நம்மளோட புண்ணியமுனி யார் வென்றது? சிவபெருமான் தான் வென்றார். வென்ற புண்ணியமுனி என்னை ஒருவரையும் அறியீராகில் போதும், என்னை யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலாம், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரைத்து சூழ்ந்த பெருமறை எல்லாரும் கும்பலா போறாங்க. சாமி பின்னாடி நம்மளும் போவோம் வாங்க. நாமும் நம்பியும் தாமும் நம்பியும் பின் சொல்ல நம்பி சாமி போறாங்க, பின்னாடி மறையவர்க போறாங்க, ஊர்க்காரங்க போறாங்க, அது பின்னாடி நம்மளும் போறோம். எம்பிரான் கோயில் நன்ன அங்க போன உடனே அங்க திருவண்ணநல்லூர்ல இருக்கக்கூடிய அருட்துறைன்ற கோயிலுக்குள்ளார அவர் நுழைகிறார். அப்ப இவர் நினைக்கிறாரு, என்ன நம்மளோட புது தலைவர் பழைய தலைவரோட கோயிலுக்குள்ள போறாரு, இது என்ன, அவர் தானே தலைவர். அப்ப பழைய தலைவர் அப்ப சொல்றாரு, நம்பாதம் கோயில் பூவது என் கொள்ளும் இளங்கொண்டு ஒரு மார்பன் எங்கள் நம்பர் நம்மளோட தலைவர் கோயிலுக்குள்ளார போறாரு, இது என்ன என்று நம்பி நம் பெற விருப்பினோடு தனித்தொடர்ந்து அழைப்ப அவர் கூப்பிடுறார். சாமி சாமின்னு அப்பதான் கூப்பிடுறாங்க. மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் உற்றார். அப்போ அழைத்த உடனே என்ன கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடிவர பெருமானார். அங்க பரவலியில ரிஷபத்துல அம்பாளோட காட்சி தரார். விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தாதான், உணர்த்தினாதான் சாமி உணர்த்தினாதான் நம்ம உணர முடியும். அதை மற்றபடி நம்மளால உணரலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உணரவும் முடியாது ஓதும் என்ன தன்மையன் என்றறியாச்சுவன். அதனாலதான் திருவாசகம் சொன்னது, அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்னு சொல்லுது. அதனால சாமி தான் உணர்த்தணும் நம்மளுக்கு. அப்ப உணர்த்தல உற்றார். அப்படி சொன்ன அப்ப என்ன சொல்ற, முன்பு நீ நமக்கு தொண்டன், சாமி சொல்ற ரிஷபத்துல வந்து, முன்னாடி நீ எனக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற பின்பு உனக்கு ஆசை வந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், நம் ஏவலாலே நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தானே வரல, ஏவலாலே சுவாமியோட ஆர்டர் படி பிறந்தனை மண்ணின்மது இங்க வந்து பிறந்தப்பா, துன்புறு வாழ்க்கை உன்னை தொடர்பட தொடர்ந்து வந்து நன்புல மறையோர் முன்னம் நாம் தடுத்து ஆண்டோம்னர். நான் உனக்கு இந்த வாழ்க்கை துன்பம், ஏன்னா உனக்கு வந்த பெண்கள் யாரு, பறவையார் சங்கிலியார் 2 பேர், இந்த அம்மையார் இல்ல. அதனால என்ன பண்ற நீ, இது வாழ்க்கை வந்து இவங்களோட வந்தா என்ன இருக்கும், அவங்க வினையின் காரணமா வந்தவங்க, அவங்களுக்கு குழந்தை குட்டினா பிறவி வரும். அப்ப இதை துன்பத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில நீ கேட்டல தடுத்து ஆளணும், அதனால நான் வந்து தடுத்து ஆட்கொண்டோம். அதனால இந்த பகுதிக்கு என்ன தடுத்து ஆட்கொண்டான்னு வச்சார் நம்ம தெய்வ செக்கிழ பெருமாள். நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். என்றனும் ஓசை சுவாமியோட குரலை கேட்டவனே எப்படி கன்றுக்குட்டியோட கணைப்பை கேட்ட தாய் கன்று மாதிரி, தாய் கன்று கேட்ட ஈன்றான் கணைப்பு கேட்ட தாயோட குரலை கேட்ட கன்றுக்குட்டி மாதிரி கற்றாமின் மனம் போல கசிந்துரு கதர்றாராம், அழறார் கதர்றார், கைகளை தலைமையில குட்டி கதர்றார் சுவாமி. ஆதியங்கம் துன்றிய புலகமாக தொழுத கை தலைமையில அன்றுலே செயலும் இது சாமி உங்க செயலா இது அப்படின்னு கேட்கிறார். வலிமை ஆட்கொண்டது அப்படின்னு கேட்கிறார். எண்ணிய உடனே என்ன பண்ணுது, சங்கம் படகம் பேரிகை தாரை கருவி இந்த மாதிரியான கருவிகள்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு அற்புதங்கள் நிகழும் போது யாரும் வாசிப்பார் என்றே இந்த இந்த கருவிகள்லாம் அதான் பஞ்சநாதங்கள்லாம் வாசிக்கும். அது யாரும் ஒருத்தரும் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, தானாகவே முழங்கும். அது நம்ம சினிமாலாம் பார்க்கணும்ல, மலர் மாறி பொழிவாங்களே, அது மாதிரி பொழிகிறது, மலர் மாறி பொழியுது. பின்னவர் பொழிமாறி மேதினை நிறைந்து, அங்கே உலகத்துல எல்லா இடத்துலையும் பூவால நிறைஞ்சிருச்சான். மன்னவர்கள்லாம் மகிழ்ச்சி, இங்க சுற்றி இருந்தவங்களா அப்ப நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. அந்த மாதிரி மன்னவர் மகிழ்ச்சி பொங்க மறைகளை முழங்கி ஆர்ப்ப அண்ணனை ஓடி காட்டி ஆண்டவர் அருள் செய்கிறார். திரும்ப மேற்கொண்டு சுவாமி சொல்ற என்ன சொல்ற, மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்ற. அப்போ நம்மளுக்கு எப்பயுமே என்ன பண்ணணும், சுவாமிய இது தீட்சை பெருமாத என்ன பண்ணணும், தீட்சா நாமம் கொடுக்கணும் இல்லையா. தீட்சா நாமம் கொடுக்குறாரு, என்னது வன் தொண்டை என்கிட்ட வன்மையா பேசுறதால உனக்கு வன் தொண்டன்னு பேர் வச்சுட்டாரு. மற்ற நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, உனக்கு என்ன பேர் வச்சுட்ட,
வச்சுக்கோங்க. நமக்கும், நமக்கு இல்ல நமக்கும் அப்படின்னு சொல்ற. நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை. எத்தனை சொல்லிட்டாரு, எத்தனை சொல்ற. அப்ப நமக்கும் ஏன் சொல்ற? சாமி வேண்டுதல் வேண்டாம இல்லாது, அவருக்கு எங்குமே வேண்டுதல் இன்னார் வேணும் இன்னார் எதுவும் கிடையாது. நின்மலன், அவருக்கு மலங்க கிடையாது. என் குணத்தான் எதுவுமே வேண்டுதல் வேண்டாம இல்லாத பெருமானாருக்கும் ஒண்ணு வேண்டி இருக்கான். அதான் நமக்கும் வேண்டுதல் வேண்டாம இருக்கக்கூடிய எனக்கும் ஒண்ணு விருப்பம் இருக்கு. என்ன? அத சாமிய சொல்ற. அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். எனக்கு ஒரு அர்ச்சனை வேணும். அது என்னது? அன்பில் பெருகி இருக்கணும், சிறப்பா இருக்கணும். அப்பேற்பட்ட அர்ச்சனை எதுனாக்கா பாட்டே ஆகும். எனக்கு பாட்டு தானே. பாட்டானா நீ எல்லா லாங்குவேஜ்லையும் பாடிதாப்பா. ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமிழ் பாடுக என்றார். அந்தவர் வேதம் படித்தவர், வேதங்கள் எல்லா கலைகளும் படித்தவர். ஆனா எனக்கு என்ன வேணும்னா தமிழ் பாட்டு வேணும்பா அப்படின்னு சுவாமியே சொல்ற. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, நம்ம படிக்கிறோம் தான், படிச்சிருக்கோம் இது வரைக்கும். ஆனா இந்த வரி இப்ப பாருங்க, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார். தூமறை பாடும். அவரே மறைகளெல்லாம் பாடக்கூடியவர், வேதங்களெல்லாம் அருளினவர். அவர் எத்தனை வேதங்கள் வேணாலும் அவரே பாடக்கூடியவர். அப்பேற்பட்டவர் என்ன பண்றார்? வந்து நீ தமிழ் பாட்டு பாடுப்பான்னு கேட்டு வாங்குறாரு. அப்ப நம்ம படிக்கிற இந்த சுந்தரர் தேவாரமும் திருவாசகமும் 12 திருமுறைகளும் சாத்திரங்களும் தோத்திரங்களும் என்னது? சுவாமிக்கு விருப்பப்பட்டது. சுவாமிக்கே வேண்டுதல் வேண்டாம இருக்கக்கூடிய பெருமானாருக்கே வேண்டினது எதுனா அர்ச்சனை பாட்டை. அதனால்தான் நான் சொன்னேன், பூ இல்லைன்னா பரவாயில்ல, பாமாலை போடுங்க, ஒரு தேவாரத்தை பாடிட்டு போங்க அப்படின்னு நம்ம நிறைய சொன்னோம். திருமுறை பாடுங்க, திருமுறை பாடுங்க, திருமுறை பாடுங்கன்னு சொல்றோம். சாமியை கேட்டார். நம்ம சொல்ல சாமியை கேட்டார். அதான் தூமறை பாடும் மாயர் தேடிய அயனும் மாலும் தெளிவுறாது ஐந்தெழுத்தும் பாடிய பொருளா. என்னது? திருமாலும் பிரம்மாவும் தேடாத பெருமாள், தேடி கண்டுபிடிக்காத பெருமானார், ஐந்தெழுத்தின் உள்ளுரையா இருக்கக்கூடிய. அதனாலதான் என்ன பண்ற, கடைசியில நம்பி ஞான பிள்ளையாருக்கு வந்து திருமணம் நடக்குது. உள்ள போக போறாங்க, கல்லூர் பெருமணம் பாடிட்டாங்க, நெருப்பு வந்துருச்சு. அப்ப என்ன பாடினாங்க? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதம்மை நன்னறி கொடுப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய என்ற அந்த பாட்டு பாடி இருக்கிற எல்லாரையும். அப்ப அது என்னது? அந்த நமச்சிவாய பதிக்குமே எல்லாருக்கும் தீட்சை. அதுதான் எல்லாரும் தீட்சை கொடுத்து மொத்த பேரையும் அழிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப அப்பேற்பட்ட உயர்ந்த எழுத்து 5 எழுத்து. சொற்றுணை வேதியன் பாடுற, கடல்ல கட்டி போட்டப்பையும் சொற்றுணை வேதியன் பாடி மிதக்கிறார். அது எது? 5 எழுத்து உள்ளுரையா இருக்கக்கூடியது. அப்ப 5 எழுத்தோட உள்ளுரை யாருன்னா சிவபெருமானார் தான். அதான் 5 எழுத்து தெளிவுறாத 5 எழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளார். அந்த 5 எழுத்தால பாடப்பட்ட பாட்டுக்கே பொருளா இருக்கக்கூடிய சிவபெருமானார் பாடுவார் நம்மை என்ன நாடின மனத்தராகி நம்பியார் ஒருவர் மன்றில் ஆடிய செய்யத்தாளை. பாடனோடனே அவர் என்ன பண்றாரு? பயந்துறார், அழறார், சுவாமியோட திருவடியை வணங்குறார். நீங்களே வேதியனாகி மானுட சட்டை தாங்கி எனக்காக வந்திருக்கீங்க. ஒரு வேதியனாகி என்னை வழக்கில் வெல்ல வந்த ஊதியம் அறியானே. ஊதியம்னா என்ன? சம்பளம். ஒரு வேலை செய்யணும், அந்த வேலைக்கான பொருள் தான் ஊதியம்ன்றோம். அப்ப சாமி வந்து இது பண்றாரு. ஆனா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பலன் இருக்குன்றது தெரிஞ்சுக்காத என்ன பண்றாரு? உணர்வு. அப்படியே நான் உணர்வில்லாத இருந்தேன். ஆனா நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? உணர்வையும் தந்தீங்க. நீங்க வழக்குல வெல்ல மட்டுமா வந்தீங்க? அதுக்கப்புறம் எனக்கு உணர்வு தந்து அதை என்ன பண்ணீங்க? என்ன உய்ய கொண்டுட்டீங்க. இத்தனையும் செய்துட்டீங்க சாமி. போதிலாம் அமுதே இன்று உன்னை குணப்பெறும். இத்தனை செய்த உங்களை நான் எப்படி பாடுவேன்? யாதினை அறிந்து சொல்லி பாடுவேன். நான் என்னன்னு பாடுறது? உங்களை எப்படி பாடுறது? என்னன்னு பாடுறது அப்படின்ற. அப்போ அன்பனை எத்தனை தான் செய்தாலும் என்னது? எத்தனை செய்தாலும் அன்பன் தான். அது குற்றம் இல்லை. சாமி என்ன சொல்ற? அன்பனை நோக்கி என்ன வேணா செய்யட்டும், என்ன வேணா பேசட்டும், அவர் அன்பர். அதனால அவருக்கு என்னது? எந்த விதத்திலையும் வருத்தம் இல்லை. அன்பனை அருளின் நோக்கி, அருட்கல்லான நோக்கி அங்கனர் அருள் செய்வார். முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை. நான் வந்த உடனே முதல்ல என்ன பண்ண? பித்தன் நீ என்ன பித்தனா அப்படின்னு கேட்ட இல்லையா? அதையே வச்சு பாடு. அதனாலே என் பெயர் பித்தன் என்ற, என்னோட பேரை பித்தன்னே வச்சுக்கிறேன் நான், நீ பித்தன்னே பாடு அப்படின்னு. ஒரு குழந்தை வந்து கிடுகிடுன்னு வந்து கேட்டுதான், சாமி இந்தியாவோட தலைநகரம் அமெரிக்கான்னு எழுதிடுங்க, மாத்திருங்க அப்படின்னு. பக்கத்துல அம்மா போய் கேட்டாலாம், ஏம்மா மாத்துறேன்? நான் டெஸ்ட்ல அப்படிதான் எழுதியிருக்கேன், அதனால அப்பதான் எனக்கு மார்க் வரும். அது மாதிரி நீ பித்தன்னு சொன்னப்ப நான் பேரை மாத்திக்கிட்டேன், நான் பித்தன்னே மாத்தினேன், அதை வச்சு நீ பாடிட்டு. என் பெயர் பித்தன் என்றே பாடு. என்ன வந்து என்ன பித்தன்னே வச்சுக்கோ, நீ அப்படியே பாடுன்ற. உடனே ஆண்ட வள்ளலை பாடல் உற்றார். அப்பதான் வந்து பித்தன்ன உடனே சுவாமி என்ன பண்றாங்க?
சொத்தார் மலர் குழலால் ஒரு கூறாய் அடியவர் வாழ் மெய்த்தாயினம் இனியானை அம்பியனா வல பெருமான் பித்தா பெரு சூடி எனும் பெரிதான் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறான் அம்பாலேருந்து கொத்து கொத்தா மலர் கொண்டு அணிந்திருக்காங்களாம். அவங்க கூறா இருக்கக்கூடிய பெருமானார். அவர் என்ன அடியார்? யார் அவரு? எப்பேற்பட்டவர்? மெய்த்தாயினும் இனியான் பால் நினைந்து விட்டும் தாயினும் சாழ பறிந்து பாவியனுடைய உணனை உரைக்கு உள்ளொலி பெருக்கி உழைப்பில் ஆனந்தம் மருடைய அப்படின்னு பாடுறார். அப்போ பால் நினைந்து விட்டும் தாய்னா என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவாளாம்? குழந்தை அழுவே அழாதான். அந்த அவள் என்ன பண்ணுவாள்? நேரத்துக்கு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை ஊட்டுவாள். அந்த தாய். இன்னொரு தாய் இருக்கா, அழுதா குழந்தை அழுத பிள்ளை பால் குடிக்கணும். அதுக்கு இன்னொரு தாய் இருப்பா, மாமியாகாரி வந்து 10 வாட்டு விட்டாதான் பிள்ளை கத்துது என்னடி பண்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பால் கொடுப்பான். இப்படி விதவிதமான தாய், மெய்த்தாய் இந்த உடம்புக்கு தாய் இருக்கிறாங்க. ஆனா பால் நினைந்தூட்டும் தாய் அந்த இதுல உயர்வான தாய் எதுனா இத்தனை நேரம் எடுத்து குழந்தைக்கு பசிக்கும்னு நினைந்து ஊட்டுறா பாரு அந்த தாய். அதுதான் வந்து மெய்யான தாய். அந்த மெய்த்தாயிடம் இனியான அந்த மெய்த்தாயை விட இனியவர் யாருன்னா சாமி தான். தாய்மான பெருமானார் தான். அவர் இந்த பிள்ளைக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும். நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அப்பா அம்மா இருக்குது, நம்மளுக்கு முன்னாடி அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்குது, தங்கச்சி பின்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் இருக்கிறான், நம்ம மாமா மாமி எத்தனை படைக்கிறாரு, வீடு வாசல் எல்லாத்தையும் படைச்சு நம்மளை கொண்டு நமக்கு முன்னாடி இவ்வளோ செய்கிறாரு. அப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் எவ்வளோ செய்கிறாரு. அதான் மெய்த்தாயினம் இனியானை அப்படியே நாவலர் பெருமானார். அப்போ நம்மளோட பெருமானார் நம்மளோட நம்பி சுவாமி பாடுறாங்க என்ன? பித்தா பிரசு மொழி என்னும் பெருதாம் திருப்ப. அவர் பித்தன்னு சொல்லிட்டாரு, சாமியும் ஒத்துக்கிட்டாரு, நம்மளோட எவரும் பாடிட்டாரு பித்தான்னு. ஆனால் நம்மளோட சேக்கிழா பெருமானார் மனசு வரல பித்தன்னு சொல்றதுக்கு. பித்தா பிரசூடி என்னும் பெருதாம் திருப்பயணம். அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாயினவாருன்னு தான் சொல்லுவார், தோடு என்று எடுத்தாருன்னு தான் சொல்லுவார், 2 வார்த்தை சொல்ல மாட்டார். இங்கே வந்து பித்தன்னு சொல்றதுக்கு அவர் மனசு வரல. பிறைன்றது என்னது? அருள். அந்த தேய்ந்த பிறையை தானே எடுத்து சாமி வச்சுக்கிறார். பேரருள் கருணை இல்லைங்களா? அந்த கருணையை சேர்த்து தான் சொல்லணும்னு நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான். அதனால பித்தா பிறைசூடி என்னும் பெரிதாம் திருப்பதி. அதை கூட பாருங்க எவ்வளவு அழகு. அந்த பித்தன்ற வார்த்தையோட பிரிசூடியை சேர்த்து சொல்ற பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரே முன் அந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்களா உலக உய்ய எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடுறாங்க. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா பித்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுறையும் அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தெய்தேன் பெறலாக அருள் பெற்றேன் சேயா வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுறையும் ஆயா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. எல்லா இடத்துல என்ன சொல்றாரு? நான் உன்னோட இந்த பசங்க சொல்லுவாங்கல்ல, இதை போதுடலா, அது என்னோட ஆளுடா அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் நம்மகிட்ட வந்தது தான். அவர் வந்து நீ என்னோட ஆளுன்னு வந்து அவர் சொன்னார். யாரு? சிவபெருமான் வந்து நீ என்னோட ஆளுன்னாரு. இவர் இல்லைன்னாரு. இனிமே நான் உன் ஆள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சாமி, அதான் உனக்கு ஆளா இனி அல்லன்னு எனலாமே மீளா அடிமை உமைக்கே ஆளா அப்படின்றார். நான் மீட்டுக்கிறதுன்னு நான் ஒரு நகையை வச்சா திருப்பி எடுக்கிறத மீட்டுக்கிறதுண்டா. அந்த மாதிரி எடுக்காத பொருள் என்ன பண்ண மூழ்கி போயிடுது. அந்த மாதிரி மூழ்கி போகிற மாதிரி உன்னோட நான் மீளா அடிமையாக இருக்கணுன்ற. வா என்னோட உன்னால ஆள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் சாமி, நான் உன் ஆள் தான் சாமி அப்படின்னு சரணாகதி ஆயிடுறாரு. அந்த அழகாக சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த பாடலை பாடுறாங்க. இதுதான் முதல் திருப்பதிகமாக இருக்குது. இன்றைக்கு நாம் இந்த அளவோட சுவாமியோட அருள் பெற்ற இந்த பித்தாபிரை சொல்லி பாடிய இந்த பகுதியோடு இன்றைக்கு நாம் நிறைவுபடுத்துகிறோம். மீண்டும் இந்த பதிகங்கள்லாம் இனி ஒவ்வொரு பதிகங்களையும் நம்பி ஆரூரர் தேவாரத்தையும் அடுத்த வகுப்புலேருந்து கொண்டு வாங்க. இந்த பாடல்கள் இந்த தேவாரத்தையும் ஒரு கணக்கு அப்படி இந்த வருது அப்படின்றத மேலோட்டமாக சிந்தித்து நம்ம வகுப்பு தொடரலாம்னு சொல்லி இன்றைக்கு இந்த அருள்வை இந்த புராணத்தை நம்ம பாடி வைத்த நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் ஆஃப் பண்ணாதீங்க. இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஏன்னா இன்றைக்கு வந்தவங்க அடுத்த வாரம் வரலன்னா அது தவறிடும். இந்த ஒரு 77வது பாடல் வந்து இருக்கு பாருங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. சடங்கவி சிவாச்சாரியார் திருமகளார் மற்றவங்க வந்தாங்க இல்லையா, திருமணத்துக்கு வந்த மணப்பெண் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஐயோ அந்த பெண் நம்ம என்னது பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த பெண்ணாச்சு. அந்த அம்மா என்ன ஆனாங்க? திருப்பி பறவையாரும் சங்கிலியாரும் தானே நம்ம சாமி கல்யாணம் பண்ணிக்கிறார். சாமி தடுத்து நிறுத்துறாரு. அந்த பொண்ணு கல்யாண நேரத்தில் நின்றுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த பெண் வந்து அதான் பல விதங்களால் ஒரு 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 திருவிளையாடல் நடக்கும்போது
போகும்போது நிறைய பரியாக்குறாரு. அந்த டைம்ல என்ன ஆகுது, வைகையில் வெள்ளம் மருந்து வந்திப்பாட்டிக்கு அருள் பண்றாரு. ஒரு கல்லில் 2 மாங்காய் 3 மாங்காய் அடிக்கிறது நம்ம சாமியோட பழக்கம் இல்லைங்களா. அவர் என்ன பண்றாரு, இங்க நம்பி சுவாமியை தடுத்து ஆட்கொள்ளும் போது சடங்காவி சிவாச்சியார் உண்மையிலே உயர நோன்பு இருந்தவர்கள். அந்த அம்மையார் என்ன பண்றாங்கனாக்கா, நம்பி சுவாமிய உடம்புக்கு நாதனா வரிக்கலையா, உயிருக்கு நாதனா வரிக்கிறாங்க. அப்படியே கை தட்டிட்டே இருங்க. உயிருக்கு நாதனா வரைச்சி நம்பி சுவாமியோட திருநாமத்தையே சொல்லிக்கிட்டே இருந்து வீடு பேரு யாருக்குமே எளிதா கிடைக்காத அந்த வீடு பேரு எளிதா கிடைச்சிட்டாங்க. இப்ப நம்பி சுவாமியோட திருநாமம் எப்பேற்பட்ட உயர்ந்த திருநாமம்ன்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்னதை அப்படியே பாடல பார்க்கலாம். அயலோர் தவம் முயன்பார் பிறர் அன்றே மனமழியும். அந்த தவம் கொண்டாங்க இல்லையா, அந்த அம்மா மனம், அந்த திருமணம் நின்று போச்சு இல்லையா. செயலார் நிகழ் புத்தூர் வரு சிவவேதியன் மகளும், அந்த நின்று போன அந்த பெண் சிவவேதியன் மகளும் உயர்நாவலர் தனிநாதனை, உயர்நாவலர் பெருமானாகிய தனி ஒப்பற்ற தலைவராகிய நம்மளோட நம்பி சுவாமியை ஒழியாது உணர்வழியில் பெயராது உயர் சிவலோகமும் எளிதாக. அவங்க நாமத்தையே சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்க, சிவலோகத்துக்கு சாமானியமா யாராலையும் போக முடியாது, அந்த சிவலோகத்துக்கே போயிட்டாங்க. அவங்க எளிதாக, அதுவும் ஈஸியா போயிட்டாங்களா. இப்போ நமக்கு என்ன ஒரு டிப்ஸ் கொடுத்துறாரு இன்னைக்கு வகுப்புல, நம்பிசாமியோட திருநாமத்தை சொல்லிட்டே இருந்தா ஈஸியா நம்ம சிவலோகத்துக்கு போயிடலாம். இதுதான் இன்றைய வகுப்புல நம்மளுக்கு கிடைச்ச டிப்ஸ் அப்படின்றத அங்க அழகா சொல்றாங்க. இந்த பகுதி, அந்த 77வது பாடலோட நம்ம இன்றைக்கு இந்த வகுப்பை நிறைவுபடுத்துறோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம்பிசுவாமி திருவடிகள் போற்றி போற்றி, அருட்திரைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, பிரம்ம தெய்வ சேக்கிழாபெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.